Good evening, soldiers. Welcome to the batch 35 sheet training session. இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்கள். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. ஓகே. இது வந்து உங்களுக்கு மொத்தம் 5 ஷீட் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே மாடல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மற்ற ஷீட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே போர்ட்ஃபோலியோ மினி போர்ட்ஃபோலியோக்கு மட்டும் மொத்தம் 3 ஷீட்டு. ஓகேங்களா? இதில் வந்து இப்போ நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஓகே போர்ட்ஃபோலியோ மினி மட்டும்தான். ஓகேங்களா? இந்த லைட்டு இந்த என்ஏவி டாப்அப்பில் பழைய ஆளுங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால இது ரெண்டையும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. நாம் டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்லி வந்து இந்த ஓகே போர்ட்ஃபோலியோ மினி மட்டும்தான். ஓகேங்களா? அப்புறம் ஓகே ஸ்ட்ராட்டஜி ஷீட் வந்து ஸ்டாக்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஓகே ஸ்ட்ராட்டஜி ஷீட்டு. இந்த ஓகே மாடல் ஷீட் அப்படிங்கிறது இங்கே வந்து மாடல் போர்ட்ஃபோலியோஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த மாடல் போர்ட்ஃபோலியோஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே ஓகே இண்டெக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து இந்த மாஸ்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் காப்பி எடுத்து யூஸ் பண்ணுறது. இந்த ஓகே மாடல் வந்து ஜஸ்ட் வியூ ஒன்லி. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் ஷீட் ஓகே ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் ஷீட். இதில் தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி வந்து நமக்கு செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டெசிஷன்லாம் வந்து இந்த ஓகே ஸ்ட்ராட்டஜி ஷீட்டில் தான் எடுக்க போகிறோம். அப்புறமா வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த ஓகே மாடல் ஷீட்டு, இங்கே வந்து நமக்கு சில சப்போர்ட்டிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ மாடல் போர்ட்ஃபோலியோஸ்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம சப்போர்ட்டிங்காக வச்சுக்கலாம். அப்புறம் ஓகே போர்ட்ஃபோலியோ மினி அப்படிங்கிறது தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஷீட். ஓகேங்களா? இப்போ நம்ம முதல்ல ஸ்ட்ராட்டஜி ஷீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் ஓப்பன் ஆன உடனே இந்த டேப்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா ஓகே ஸ்ட்ராட்டஜிக்கு போய் நோட் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எல்லா டேப்ஸும் லோட் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லா டேப்ஸும் லோட் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற எல்லா டேப்ஸுமே இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் சில டேப்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். பட் இப்போ அதை ரிமூவ் பண்ணால் அந்த ஷீட்டில் சில இடத்துல டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நாம் எந்தெந்த விஷயங்கள் யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். முதல்ல வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நாம் நம்மளோட ஓகே ஸ்ட்ராட்டஜி படி செட் ஆகக்கூடிய ஸ்டாக்கா அப்படிங்கிறத 3 செக்கிங்கில் நாம் முடிவு பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தேவை கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக். ஓகேங்களா? நமக்கு வந்து திடீர்னு ஒரு வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவனுக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கணும், 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க ப்ராஃபிட்டாக இருக்கணும், லாஸ்ட் இயர் வாங்கினவங்க ப்ராஃபிட்டாக இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக அது ஒரு வளரக்கூடிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஸ்டாக்கில் எப்போ வந்து என்ட்ரு ஆனாலுமே எல்லாருமே அந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டாக இருப்பாங்க. அந்த ஸ்டாக் மறுபடியும் இறங்கிச்சுன்னா கூட நம்ம தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியை நம்ம பிடிக்கிறதுக்கு நம்மளோட எய்மே அதுதான். நமக்கு தேவை கன்சிஸ்டன்ட் க்ரோயிங் கம்பெனிஸ் தான். அதுக்கு மொதல் செக்கிங் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா CAGR. ஓகேங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கம்பெனி இங்கே என்ட்ரி போட்டிங்கனாலே இங்கே வந்து 10 இயரில் அது என்ன CAGR, 5 இயர், 3 இயர், 1 இயர்னு சொல்லிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் பேட்டா இந்தியாவோட 10 இயர் CAGR வந்து 8%. 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு மட்டும்தான் அது 8%ங்கிற க்ரோத் ரேட்டில் வளர்ந்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் ஆகிருக்கும். ஏன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா?
ஆனால் 5 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கும் மைனஸில் தான் இருந்திருக்கும். 3 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கும் மைனஸ் தான். 1 இயர் முன்னாடி போட்டவங்களுக்கும் மைனஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் வந்து வெல்த் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா? அதனால் மொதல் செக்கிங்கே வந்து நமக்கு இங்கே எல்லாமே நல்ல க்ரீன் கலரில் வரக்கூடிய ஒரு மோர் தென் 30% இருக்கக்கூடிய கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நம்மளோட ஸ்டாக்ஸாகவே நம்ம பிக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுல நாங்கள் எங்களோட ஓகே ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எல்லோ கலரில் இருக்கிறதுல நார்மலான மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நார்மலான ஸ்டாக்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் பெர்சிஸ்டன்ட் இது பார்த்தீங்கன்னா 10 இயர் சிஏஜிஆர் 31, 5 இயர் சிஏஜிஆர் 80, 3 இயர் சிஏஜிஆர் 39, 1 இயர் சிஏஜிஆர் 73. ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம்னா இது வந்து 31% அப்படிங்கிற க்ரோத் ரேட்டில் கடந்த 10 வருஷமாக வளர்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா? கடந்த 5 வருஷமாக 80% இயர்லி 80%ங்கிற காம்பவுண்டிங்கில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸில் 10 வருஷம் முன்னாடி வாங்கினவங்களும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க, 5 வருஷம் எல்லாருமே ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் நம்ம பிக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் கூட ஒரு காலத்தில் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா அது ஒரு ரேஞ்சுக்கு மேலே போன உடனே அந்த பிஸ்னஸ் காம்படிஷன் அந்த மாதிரி சம் ப்ராப்ளம்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா அதை வந்து சஸ்டெயின் பண்ணி அவங்களால மேலே போக முடியாமல் டவுன் ஆனாங்கன்னா நமக்கு இங்கே கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து பிக் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து நல்ல ஸ்டாக்காக கூட இருக்கலாம். அப்புறம் அதோட ஃபேக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். ஓகே, இந்த ஸ்டாக்கால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, இவனோட வேல்யூவேஷன் வந்து இதுக்கு மேலே க்ரோ ஆக முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதோட பெட்டரான ஸ்டாக்குக்கு ஸ்விட்ச் ஆகிடணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இது வந்து பெர்சிஸ்டன்ட்டே இப்போ வந்து நல்ல ஸ்டாக்குன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். இதே ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்து பிஸ்னஸ் வந்து அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ண முடியாமல் டவுன் ஆகுதுன்னா நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து லவ்லாம் பண்ணக்கூடாது. அப்பயே அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து அதோட பெட்டரான ஸ்டாக்ஸ் நமக்கு கிடைக்கும் போது நாம் மாறிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திலக் நகர், இந்த தங்கமயில், இது எல்லாமே பாருங்கள் கன்சிஸ்டன்சி 33, 62, 43, 31. பிகாடி அக்ரோ இது பாருங்கள் 59, 165, 218, 258. இப்போது நாம் எதிர்பார்க்குறதே வந்து 30% சிஏஜிஆர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 30% சிஏஜிஆரில் மெயின்டைன் பண்ணோம்னா மந்த்லி 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாவே நாம் 25th இயரில் 100 crores ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே வந்து 60%, 90%லாம் நமக்கு வந்து இயர்லி அது காம்பவுண்டிங்கில் 5 இயர் காம்பவுண்டிங் 98. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கிடைக்கும்போது நம்மளோட டார்கெட்டை நம்ம குயிக்காகவே ரீச் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் குஜராத் தீமிஸ் இது பாருங்கள் 60, 108, 67, 78. ஓகேங்களா? நம்மளோட இந்த 10 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா அது வந்து மோர் தென் டபுள், நம்மளோட டார்கெட்டோட மோர் தென் டபுள். அது வந்து கன்சிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஏஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்டாக் தான். 43, 81, 87, 74. இது நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இண்டெக்ஸில், ஓகே மாடல் ஷீட்டில், ஓகே இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நாம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டாக்கை இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட 97 ஸ்டாக்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலையோ இல்லை அதோட பெட்டரான ஸ்டாக்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து வெளியே போகிறதும் வேறு உள்ள ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே வர்றதும் இந்த இன் அண்ட் அவுட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பிக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த 97 அல்லது 100 ஸ்டாக்ஸுமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி படி இந்த சிஏஜிஆரில் இந்த ஹீட் மேப் இது எல்லாத்துலேயுமே கிளியர் ஆகி உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி இருக்க கண்டிஷனுக்கு இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த க்ரோத் ரேட்டோட அதிகமான க்ரோத் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். வெங்கட்ஜி, இந்த ஓகே இண்டெக்ஸ்ங்கிறது வந்து இந்த ஷீட்டில் இல்லைங்களே? ஓகே மாடல் இருக்கும். ஓகே மாடல் ஷீட்டில். ஓகேங்களா? ஓகே மாடல் மொத்தம் உங்களுக்கு 5 ஷீட் வந்திருக்கும். 5 ஷீட்டில் ஓகே மாடல் வியூ ஒன்லின்னு இருக்கும் பாருங்கள். அந்த ஷீட்டில் தான் இந்த ஓகே இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ஷீட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்ட்ராட்டஜி ஷீட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 ஓகே ஸ்டாக்ஸை மட்டுமே இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் நம்மக்கிட்ட அந்த மாதிரி 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 100 ஸ்டாக்ஸுமே வந்து நம்மளோட இப்போ வந்து பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 99, 102, 138. இது ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஓகே ஸ்டாக் கிடையாது. பட் அதாவது ஓகே ஸ்டாக்னா இந்த கண்டிஷன் செட் ஆகிறது எல்லாமே ஓகே ஸ்டாக்ஸ் தான். ஆனால் நாம் ஒரு 99 ஸ்டாக்கோ இல்லை 100 ஸ்டாக்கோ தான் வச்சுருக்கோம்னா இந்த 100 மட்டும்தான் ஓகே ஸ்டாக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 5000 ஸ்டாக்ஸில்
கிட்டத்தட்ட 1500 ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட கிரைட்டீரியாக்கு செட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். அந்த 1500 ஸ்டாக்ஸையுமே நம்ம லிஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச, நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் ஒரு 100 ஸ்டாக்ஸை மட்டும், ஏன்னா அந்த லிமிட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 100லேருந்து 110க்கு மட்டும்தான் ஓகே இண்டெக்ஸில் நான் ஸ்டாக்ஸ் இடம் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு புது ஸ்டாக்ஸ் உள்ளே வரணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடைசி ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வரது. ஏன்னா அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் அப்புறம் அது ரொம்ப இன்வெஸ்டருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படிங்கிறதுனால நான் வந்து 100 ஸ்டாக்ஸ் தான், 100ல் 110 ஸ்டாக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஐடியா வச்சுருக்கேன். பட் இப்போ என்னோட அந்த செட்டப்பு தான் முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து நம்மளோட ஓகே இண்டெக்ஸில் இல்லாத ஸ்டாக் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 99, 102, 138. ஸோ இதுவுமே வந்து நம்மளோட இதுக்கு உட்காருது. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 31, 98, 66, 70. இதுவுமே ஓகே இண்டெக்ஸ் இல்லாத ஸ்டாக் தான். ஆனால் நம்ம க்ரைட்டீரியா படி இங்கே உட்காருது. தங்கமயில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நம்மளோட ஓகே இண்டெக்ஸில் இல்லாத ஸ்டாக்கு. 33, 63, 62, 43, 31. இது 3மே இல்லாத ஸ்டாக் தான். ஆனால் பட் நம்மளோட க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். பிகேட்லி வந்து நம்மளோட ஓகே இண்டெக்ஸ் ஸ்டாக். ஸோ இங்கே எதெல்லாம் ஓகே இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸோ அது எல்லாமே நான் க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். மீதி எல்லாம் வந்து இல்லாத ஸ்டாக்ஸு. இல்லாத ஸ்டாக்ஸ்லேயுமே நம்மளோட க்ரைட்டீரியா செட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸு இந்த பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, இந்த திலக் நகர், இந்த தங்கமயில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் வந்து பெரிய ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து இவங்களால பெரிய க்ரோத் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடியது 30% சிஏஜிஆர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து கடந்த 10 வருஷமாகவே 15% சிஏஜிஆர் அப்படிங்கிற ரேட்டில் தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஐடி செக்டர் அப்படிங்கும்போது அதுலேயே இருக்கக்கூடிய ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய வேறு சில கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 31. ஓகேங்களா? இதே பாருங்கள் டைனகான் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது 63, 123, 101, 190. இதுவுமே வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். ஒரு செகண்ட். ஓகே. ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரே செக்டாரில் இருக்கக்கூடிய வேறு நல்ல ஸ்டாக்ஸ் கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்விட்ச் பண்ணி வேறு நல்ல ஸ்டாக்ஸுக்கு நம்ம போயிடுறோம். இது நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக நில் ரிட்டர்ன் தான் இன்ஃபோசிஸ். விப்ரோ பார்த்தீங்கன்னா -5. ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி இன்ஃபோசிஸ்லேயோ விப்ரோலேயோ போட்டவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது ப்ராஃபிட்டே வந்திருக்காது. ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் பெர்சிஸ்டென்ட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா 39% சிஏஜிஆரில் வளர்ந்துருக்கு. இதே வந்து டிஎஸ்எஸ்எல்லில் போட்டிருந்தீங்கன்னா 101% எவ்ரி இயர் அது டபுள். அப்போ யோசிச்சு பாருங்கள், 1 lakh போட்டிருந்தீங்கன்னா 2 lakh ஆகிருக்கும், 2 lakh வந்து 4 lakh ஆகிருக்கும், 4 lakh வந்து 8 lakh ஆகிருக்கும். இதுதான் அந்த 100% சிஏஜிஆரோட இது. ஏன்னா 3 இயர்ஸாக வந்து அது டபுள் ஆகுது 101% அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து எந்த ஸ்டாக்கோட எந்த ஸ்டாக் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். அதுவும் கன்சிஸ்டன்சி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வந்து ஒரு வருஷம் வந்து டக்குன்னு மேலே வந்துட்டு அடுத்த வருஷம் கீழே இருக்கிற அந்த ஸ்டாக்ஸை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கேயே நமக்கு ஓரளவுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேறு சில பாப்புலரான ஸ்டாக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து கூட இங்கே பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி தான் தெரியுது. ஆனால் பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒஸ்ட்டு ஸ்டாக். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இன்வெஸ்டரோட வெல்த்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஸ்டாக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இது லாட்ரி கணக்கு தானே தவிர இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சுவிட்சர்லாண்டை போட்டு பார்த்தாவே ஏன் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், எல்டிக்கு பதிலாக இப்போ நான் செயில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியோட அந்த என்எஸ்சி கோடு ஒரு பிஎஸ்சி கோடு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான டேட்டா லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள் என்எஸ்சி எஸ்ஏஎல் செயில் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்தா போதும். செயிலோட இது லோட் ஆகிடுச்சு. செயிலோட 10 years சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா வெறும் 3%. ஓகேங்களா? 3 years சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா வெறும் 3%. ஸோ 10 வருஷமாக வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,30,000 ரூபா தான் இன்றைக்கி ஆயிருக்கும் செயிலில் போட்டிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அதே மாதிரி சன் டிவி. ஓகேங்களா? சன் டிவியோட 10 years சிஏஜிஆர் பாருங்கள் 6, 5 years சிஏஜிஆர் 9, 3 years சிஏஜிஆர் 12. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம அந்த 100 crores வெல்த் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. இது வந்து இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தேரவே தேராதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா நமக்கு வந்து ரைட் டைம் என்ட்ரி. ஏன்னா எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு டைமில் என்ட்ரி கொடுத்து கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆனீங்கன்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அது நம்மளோட எய்ம் கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்டாக்குக்குமே வந்து ஒரு கரெக்டான டைம் என்ட்ரி, கரெக்டான டைம் எக்ஸிட்டுங்கிறது இருக்கும். ஆனால் அதை வந்து கண் கொத்தி பாம்பு மாதிரியே பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடணும். நம்மளோட பணம் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக வளரணும். அப்போ எந்த மாதிரியான கம்பெனி நம்ம பிக் பண்ணணும்? அது இயர் ஆன் இயர் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து எந்த இடத்துல போட்டிருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல போட்டிருந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து வளரக்கூடிய ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு வளரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான ஒரு கம்பெனியில் நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே நமக்கு வந்து கிளியர் கட்டாக ஓரளவுக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸை ரிஜெக்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இருந்தாலும் டீட்டெயில்டு அனலிஸ், ஏன்னா வந்து இது வந்து ஓவர் வியூ மாதிரி நமக்கு தெரியுது. அது வந்து மந்த் ஆன் மந்த் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இயர் ஆன் இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு இறங்கி ஏறி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டு ஸ்கேன் வந்து நம்ம ஹீட் மேப்பில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹீட் மேப்பில் இங்கே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த என்எஸ்சி கோடு கொடுத்தீங்கன்னாலும் இங்கே நமக்கு வந்துடும். நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸுக்கு இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏஸ் அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் ஏஸோட இந்த டோட்டல் இது இங்கே வந்துருச்சு. நமக்கு என்னென்னா இந்த 10 இயர்ஸ் போட்டால் கூட லாஸ்ட் 5 இயர்ஸோட இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இந்த 10 இயர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 5 இயர்ஸ் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்னும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 இயர்ஸ் வந்து சுமாரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை, அந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் முன்னாடி வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இப்போ சொதப்புது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து வெளியில் போகுது, அந்த ஸ்டாக்ஸில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த டீட்டெயில்டு ஸ்கேனில் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா விப்ரோ போட்டிங்கன்னா இங்கே 8%, 31%, 20%, இங்கே வந்து 2022ல் 45% மைனஸ். ஸோ இங்கே 2015லேருந்தே பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு வருஷம் தான், இந்த 2 வருஷம் தான் பெரிய ப்ராஃபிட்டு. ஆனால் மறுபடியும் அந்த ப்ராஃபிட் வந்து இங்கே 2022ல் ட்ராப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட ரேட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 281 இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே 100 சில்லறையிலிருந்து இப்போ 281 போயிருக்கு. ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லை, ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் தான் இருக்குது. இதே வந்து வேறு நல்ல ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்தோம்னா இதே செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் எடுப்போம், டிஎஸ்எஸ்எல் எடுப்போம். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு 5 இயர்ஸாகவே மினிமமே வந்து 75%, 118%, 75%, 114, 148, 171. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான ரேலி போனதுனால இங்கே மைனஸில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபிகர்ஸாக நம்ம பர்சன்டேஜில் பார்த்துட்டோம். இதோட ரேட் வைஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற ரேட் வந்து 1325. ஓகேங்களா? இங்கே ஒரு 2016 வாக்குலலாம் பார்த்தீங்கன்னா 13.80 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 9 வருஷத்தில் கிட்டத்தட்ட 100x ஆகிருக்கு. 13.80 ரூபா இருந்த ஸ்டாக்கு இப்போ 1325 ரூபா. ஸோ இது இந்த இடத்துலையும் நம்மளால் வாங்க முடியலன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை எந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கனாலும் இன்றைக்கி நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 2022 அதோட அதிகபட்ச ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 2023 அதோட அதிகபட்ச ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 727. அப்பயும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 24 அதோட அதிகபட்ச ரேட் வந்து 1526. இப்போ அது கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து இறங்கும் போது நாம் அக்குமுலேட் பண்ணுறதுக்கான குவாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? இப்போது செயிலெல்லாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செயில் வந்து நாட் ஒன்லி 10 வருஷம், நீங்கள் செயிலுக்கு 20 வருஷமே பார்த்தீங்கன்னா கூட இது இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதோட தலையெழுத்து இவ்வளோ தான். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி விற்கக்கூடிய அந்த மாதிரியான கேட்டகரியான ஸ்டாக்ஸ். நீங்கள் விற்கலை அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் வராது.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ரிசல்ட். இது வந்து நம்ம ரேட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 108 ரூபா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 அது 105 ரூபா இருந்திருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சும் அதே ரேட்டில் தான் இருக்குது, இறங்கி ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் இறங்கும் போது இந்த இடத்துல நான் 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா நீங்கள் ப்ராஃபிட் தானேன்னா ப்ராஃபிட் தான். ஆனால் வந்து இது வந்து நம்மளோட ஓகே ஸ்ட்ராட்டஜிக்கு செட் ஆகக்கூடிய ஸ்டாக் இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து 30 ரூபா தான் போகுமா இல்லை 3 ரூபாய்க்கு போகுமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து 214 எவ்வளோ இருந்திருக்கு, 280 இதோட ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 280 இதோட ஆல் டைம் ஹை. 280லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்கு? 280ங்கிறது வந்து 2007. ஓகேங்களா? 2007 280 இருந்தது. 2020 இது கொரோனா டைம் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொரோனா டைமுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? 280க்கு வாங்கின ஒரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு வெறும் 30 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 90% மைனஸில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லுவோமா, இல்லை அந்த ஸ்டாக்ஸில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்கலாங்கிற ஒரு ரிஸ்க்கை நம்ம எடுத்தோம்னா அது கண்டிப்பாக ஒரு கேம்பிளிங் தான். ஓகேங்களா? இன்வெஸ்டரோட வெல்த் வந்து கம்ப்ளீட்டாக கீழே போன ஒரு ஸ்டாக்ஸில் நான் இது கரெக்டான டைமு நான் போய் பண்ணி எடுக்கிறேன்னா பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் 30 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5x வரைக்கும் கிடைக்கலாம். ஆனால் பட் அது மறுபடியும் மேலே போகுமான்னா அது போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இதில் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வளரக்கூடிய ஸ்டாக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிஎல்லாம் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸு. ஓகே இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே இதே கேட்டகரி வச்சு தான் நம்ம பிக் பண்ணியிருப்போம். நாம் ஒரு 10 இயர்ஸுக்கு செக் பண்ணால் போதும். 120 இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக 71, 15, 38, 31, 45, 123, 87, 26. இப்போ இந்த வருஷம் தான் வந்து 10% மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்ம மைனஸ் ஆகும்போது அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ 2020 நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 30% ட்ராப் ஆகிருக்கு. அப்படியே வந்து அது ரெக்கவர் ஆகி பிறகு நவம்பரில் ஒரே மாதத்தில் 33% கெயின் ஆகி க்ளோசிங் வந்து 31% ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இது இறங்கிச்சு அப்படின்னா நமக்கு இது நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாக்ஸை நம்ம தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். இது நீங்கள் ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10x ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2019 அது ஒரு 56 ரூபா தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 556 ரூபா, ஆல்மோஸ்ட் வந்து 10x ஆகிருக்கு ஒரு 7 வருஷத்தில். ஓகேங்களா? ஒரு 6 வருஷத்தில் 10x ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை தான் நம்மளோட ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு சிஏஜிஆர்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60-70% ஸ்டாக்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஹீட் மேப்பை கொண்டு வரும்போது அதில் தப்பிக்கிற சில மொக்க ஸ்டாக்ஸுமே வந்து இங்கே கிளியராக ஸ்கேனில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சுட்டு நம்மளோட நல்ல ஸ்டாக்ஸை வச்சு நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணோம். அப்படி க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த செக்கிங் வந்து சிப் போர்ட்ஃபோலியோ. இங்கே வந்து சிஏஜிஆர் அண்டு ஹீட் மேப்பில் நமக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை எடுத்து வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஒரு 14 ஸ்டாக்ஸ் அட் அ டைமில் கம்பேர் பண்ணும்போது எந்த ஸ்டாக்ஸோட எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்குமே எங்கே வந்து எல்லோ கலர் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்புட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் இது க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், இது அடையாளம் காட்டுறதுக்காக, இது ஓகே ஸ்டாக்குன்னு அடையாளம் காட்டுறதுக்காக. பட் இது எல்லாமே எல்லோ கலரில் தான் உங்களோட ஷீட்டில் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் எல்லோ கலரில் இருக்கோ அது மட்டும்தான் இன்புட். இப்போ சிஏஜிஆரில் பார்த்தீங்கன்னா இது எல்லோ கலரில் இருக்கும். இது நான் க்ரீன் கலர் நான் பண்ணி வச்சுருக்கேன் அடையாளம் காட்டுறதுக்காக. பட் இதுதான் எல்லோ கலரில் இருக்கும், இது மட்டும்தான் இன்புட். இங்கே வந்து நீங்கள் என்எஸ்சி அல்லனா பிஎஸ்சி கோடு. என்எஸ்சி போடுறதுனா என்எஸ்சி ஹைஃபன் இது போட்டு கோலன் போட்டு பேட்டா இண்டியா அப்படின்னு போட்டுக்கணும். இதே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கோடு போடுறீங்க அப்படின்னா பிஓஎம் அப்படின்னு போட்டு அந்த 6 டிஜிட் நம்பரை போட்டுக்கணும். ஓகேங்களா? இது வந்து இந்த இதில் வந்து வெறும் ஸ்டாக் கோடு மட்டும்தான் இன்புட்டு. ஹீட் மேப்பில் இங்கேயும் ஸ்டாக் கோடு மட்டும்தான் இன்புட்டு. சிப் போர்ட்ஃபோலியோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் அமௌண்ட்டுன்னு சொல்லி 1 லேக்குன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா 1 லேக் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு முன்னாடி போட்டால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு கம்பேரிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு 14 ஸ்டாக்கை நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கை நல்லா செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை. ஓகேங்களா? அந்த ஸ்டாக்ஸை இங்கே என்ட்ரி போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் இந்த டியூரேஷன் வந்து 12 மந்த்ஸு 24 மந்த்ஸு 36 மந்த்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் மாற்றி பார்க்கும்போது ஸோ இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த டேட் இந்த பீரியடுக்கு முன்னாடி போட்டிருந்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஓகேங்களா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கை கோல்டு அப்படிங்கிறதும் ஜுவல்லரி பிசினஸ் பண்றது தான். தங்கமயில் அப்படிங்கிறதும் ஜுவல்லரி பிசினஸ் பண்ற கம்பெனி தான். ஸோ இது 2ல நான் ஒரு கம்பெனி தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது, எனக்கு இங்க இந்த கம்பேரிசன் வந்து எனக்கு பெட்டரா இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கை கோல்ட்ல 1,00,000 12 மந்த்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, ஸ்கை கோல்டு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்குன்னா, 188% குடுத்துருக்கும். தங்கமயில் வந்து எனக்கு 26% தான் குடுத்துருக்கும். ஸோ இதில கிளியரா வந்து 1 இயர்ல இந்த தங்கமயிலோட ஸ்கை கோல்டு தான் பெட்டர் வின்னர். ஆனா பட் தங்கமயிலுமே வந்து நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் தான் குடுத்துருக்கு. 33, 62, 43, 31ங்கிறது நம்மளோட பாராமீட்டர் படி கரெக்ட்டா தான் இருக்கு. பட் ஆனா இந்த கம்பேரிசன் ஏன்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படின்னு குடுக்குற மாரி இருக்கும்போது, நாம வந்து இதில 2 பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்னு செக் பண்ணும்போது, 1 இயர்ல கிளியர் வின்னர் வந்து ஸ்கை கோல்டு. ஸோ இப்போ வந்து நானு 24 அப்படின்னு போடுறேன். 24ன்னு போடும்போதும், தங்கமயில்ல வந்து 1,00,000 எவ்வளோ ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட 12,50,000 ஆயிருக்கு. இது வந்து தங்கமயில்ல வந்து 3,26,000. ஸோ இது வந்து 24 மந்த்ஸ்ல இது 1000% குடுத்துருக்கு. இது 226% குடுத்துருக்கு. ஆனா 226ங்கிறது 2 இயர்ஸ்ல இட் இஸ் நாட் ஒரு மோசமான ரிட்டர்ன் கிடையாது. இது நல்ல ரிட்டர்ன் தான். ஓகேங்களா. கம்பேர் பண்ணீங்கன்னா, இது வந்து தனியா கம்பேர் பண்ணி தங்கமயில்ல பார்த்தீங்கன்னா, இது நல்ல ரிட்டர்ன் தான். ஆனா ஸ்கை கோல்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா தான், இந்த ஸ்டாக்கோட இந்த ஸ்டாக் பெட்டர் அப்படிங்கிற மாரி நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. இதே வந்து 36 மந்த்ஸ்க்கு நம்ம செக் பண்றோம். 36 மந்த்ஸ் செக் பண்ணும்போது ஸ்கை கோல்டு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதனால வந்து அதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, நாம இந்த 2, 3 ஐடி கம்பெனிய கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்ட்ஸ் இது வந்து ஐடி, கேபிடி ஐடி, டிஎஸ்எஸ்எல் ஐடி. ஓகேங்களா. இந்த 3 கம்பெனி இப்ப நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து 3 இயர்ஸ்ல டாடா கன்சல்டன்சி வந்து வெறும் 12% தான் குடுத்துருக்கு. 3 வருஷம் 36 மந்த்ஸ் முன்னாடி 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா, இப்போ 1,12,000 தான் இருக்கும். ஆனா டிஎஸ்எஸ்எல் வந்து 5,00,000 இருக்கும். கேபிஐடி வந்து 2,00,000 இருக்கு. இன்னும் வேற ஒரு ஐடி கம்பெனி எடுத்துப்போம். டிஎஸ்எஸ்எல் எடுத்தாச்சு. கேபிஐடி எடுத்தாச்சு. நியூஜென். நியூஜென். இப்போ 3 கம்பெனி இப்ப நம்ம கம்பேர் பண்றோம். ஓகேங்களா. இங்க இது கூட எடுத்துக்கலாம். டிசிஎஸ் பக்கத்துல நாம வந்து இன்ஃபி வச்சுக்கலாம். இங்க தங்கமயிலுக்கு பதிலா விப்ரோ வச்சுக்கலாம். ஓகேங்களா. 3 பெரிய ஐடி கம்பெனிக்கு நாம வேற 3 சின்ன ஐடி கம்பெனிஸ் கம்பேர் பண்றோம். டிஎஸ்எஸ்எல், நியூஜென், கேபிஐடி. ஓகேங்களா. இப்போ வந்து இங்க நம்ம டியூரேஷனை மாத்தி செக் பண்றோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 36 மந்த்ஸ் அப்படிங்கும்போது இது 12%, இன்ஃபி வந்து 11%, விப்ரோ வந்து 15%. ஓகேங்களா. மொத்தமே வந்து 15% தான் குடுத்துருக்குது 36 மாசத்துல. ரூ. 1,00,000 உங்களுக்கு 1.15, 1.12, 1.10 தான் ஆயிருக்கு. பட் ஆனா இங்க டிஎஸ்எஸ்எல்ல வந்து 5,00,000 மாறி இருக்கு. நியூஜென்ல வந்து 4,00,000 மாறி இருக்கு. கேபிஐடில வந்து 2,00,000 மாறி இருக்கு. இதுல குறைஞ்சபட்சமே வந்து டபுள் ஆன ஸ்டாக் தான். இங்க குறைஞ்சபட்சம் இந்த 3 ஸ்டாக்ஸ்ல. சரி ஓகே. இது வந்து 60 மந்த்ஸ் முன்னாடி போட்டிருந்தா. 60 மந்த்ஸ் முன்னாடி போட்டிருந்தா விப்ரோ வந்து 165%, டாடா வந்து 94%, இன்ஃபி வந்து 140. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே டபுளுக்கு மேல குடுத்துருக்கு. ஓகேங்களா. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எஸ்எல் வந்து 4,500%, நியூஜென் வந்து 913%, கேபிஐடி வந்து 1,200%. ஸோ இவங்களோட பயங்கரமான குரோத் ரேட்ல இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க நமக்கு கிளியரா தெரியுது. ஓகேங்களா. இதுல 5 வருஷத்துல நடந்த ரிட்டர்ன். ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்களுக்கும் ப்ராஃபிட்டு, 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்களுக்கும் ப்ராஃபிட்டு, 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்களுக்கும் ப்ராஃபிட்டு. இப்போ இது நம்ம 24 மந்த்ஸுக்கு கம்பேர் பண்ணுவோம். 24 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எஸ்எல் 136, நியூஜென் வந்து 450, கேபிஐடி வந்து 85. 2 இயர்ஸில் 24 மந்த்ஸுக்கு முன்னாடி போட்டிருந்ததுக்கு. ஓகேங்களா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விப்ரோ வந்து 59%, 20, இன்ஃபி வந்து 20. ஸோ இது வந்து கிளியரா வந்து இவங்கள 3 பேரோட இவங்க 3 பேர் வந்து மேல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ நம்ம ஒரு டார்கெட்டான ஒரு பெர்சன்டேஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்ல நமக்கு டபுள் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட நல்ல ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாரி. ஏன்னா இந்த செக்டார் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு இப்போ நீங்க சொன்ன மாரி இந்த தங்கமயிலே வந்து நல்ல ரிசல்ட் தான்.
ஓகேங்களா? அது ஸ்கை கோல்டோட கம்பேர் பண்ணும்போது தான் அது அடி வாங்குதே தவிர, இப்ப நீங்க விப்ரோவோட கம்பேர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தங்கமயில் வந்து கிளிக் ஆகும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எனக்கு டபுள் ஆகணும். 5 வருஷத்துக்கு வந்து எனக்கு ட்ரிபிள் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு பாராமீட்டர் செட் பண்ணிட்டு, அந்த பாராமீட்டருக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உட்காருதோ அதெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? அந்த மாரி நம்ம பிக் பண்ணிக்கணுமே தவிர, நம்ம வந்து ஒரே செக்டார்ல இருக்கக்கூடிய வேற நல்ல நல்ல இப்போ ஒரு ஏ கிளாஸ் இருக்கு, ஒரு சி கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஏ கிளாஸ்ல லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனே வந்து 450 மார்க்ஸ் எடுப்பான். 90% எடுப்பான். ஆனா சி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனே 370 மார்க் தான் எடுப்பான். அப்போ அது ஃபர்ஸ்ட் ரேங்க் இது லாஸ்ட் ரேங்க் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இங்க இருக்கக்கூடியவன் 450 மார்க்ஸ் எடுத்திருக்கான். ஓகேங்களா? 90% எடுத்திருக்கான். ஸோ இங்க கடைசியா இருக்கவங்க கூட அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவனோட பெஸ்ட் தான். அதனால செக்டார் வைஸ்ல நீங்க அதில் கடைசி ரேங்காக வர தங்கமயில் வந்து ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதை வந்து விப்ரோவோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா தங்கமயில் வந்து நல்ல ஸ்டாக் தான். அதனால வந்து செக்டாருக்கு செக்டார் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த பேராமீட்டருக்கு நமக்கு வந்து இந்த 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் டபுள் ஆகணும், 5 இயர்ஸில் ட்ரிபிள் ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் மட்டும் செட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம பிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இது நம்ம பிக் பண்ணுறோம். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு ஃபில்ட்ரேஷன். ஸோ இங்கிருந்து எந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு மோசமான ஸ்டாக்கு கண்டிப்பாக நம்மளோட என்ட்ரிக்கு வரவே முடியாது. ஓகேங்களா? அதனால் இது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான இது. ஒரு மோசமான ஸ்டாக்கு கூட இங்கே உள்ளே வராது. ஆனால் நம்ம பிக் பண்ண ஏதோ ஒரு ஸ்டாக்கு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாமல் வேணால் போகலாமே தவிர, ஆனால் ஒரு மோசமான ஸ்டாக்கை கூட நம்ம நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லி இங்கே எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து 10 இயர் 5 இயர்னு சொல்லிட்டு லாங் பீரியடுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் இங்கே வந்து அங்கே சட்டைகள் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து அவனோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே இந்த ரிசல்ட்டு நமக்கு வரும். இல்லைன்னா கண்டிப்பாக வரவே வராது. இப்போ செயில் அந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சேல் வந்து 24 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 24% கொடுத்துருக்கு. இதே 36 கொடுங்க 10% தான் கொடுத்துருக்கு. 2 இயர்ஸோட 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டவங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மி. 60 பார்த்தீங்கன்னா 127 கொடுத்துருக்கு. ஸோ 5 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கு 127%, 3 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கு ரொம்ப கம்மி, 2 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கு அதோட அதிகம்னா அந்த இன்கன்சிஸ்டன்சி இங்கேயே தெரியுது. ஓகேங்களா? 120. ஸோ பாருங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டவங்களுக்கு 36%, ஆனால் 5 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கு 120%. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கரெக்டான டைமிங்கில் போட்டால் தான் இது வந்து ப்ராஃபிட் கொடுக்குமே தவிர, நீங்கள் வந்து எந்த டைமில் வேணாலும் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் ஏறினாலும் இந்த ட்ரெயின் வந்து உங்களை ப்ராஃபிட் கிரியேட்டு பண்ண போகாது. அப்போ நம்ம கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் வந்து இங்கே மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிளியராக இந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எந்த ஸ்டாக்ஸாக இருந்தாலுமே இந்த 3 செக்கிங் பண்ணி தான் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வந்து உங்களோட லிஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்த்திக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை யாரோ ஒரு அனலிஸ்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து முதல்ல இந்த 3 செக்கிங் போட்டு இந்த நம்மளோட பராமீட்டருக்கு உட்காந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஸ்டாக்கை ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை இதில் வந்து ஏன்னா செயல்லாம் வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் அந்த ஸ்டாக்ஸ்லாம் உட்காராது. சன் டிவிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது உட்காராது. அதே மாதிரி பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்மளோட செட்டப்லேயே உட்காராது. ஓகேங்களா? அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சாலுமே இந்த 3 செக்கிங் போட்டு தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து தேருமா தேராதா அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரணும். ஓகே, இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஸ்டாக்ஸை வந்து அடையாளம் காட்டக்கூடிய இன்னொரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஹெச் கட்டர். ஓகேங்களா? இந்த ஏடிஹெச் கட்டரில் என்ன பெனிஃபிட்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் எந்த ஸ்டாக் வந்து அதிக டைம் ஏடிஹெச் கட் பண்ணியிருக்கு, இன்கேஸ் அந்த ஸ்டார்டிங் டேட்டில் இருக்கக்கூடிய ஏடிஹெச் ரேட்டில் நம்ம வாங்கியிருந்தா இன்றைக்கி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் அப்டேட்டட் என்ன கொடுத்துருக்கோம் அந்த டேட் வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு நான் செக் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது 23/7/24, 23/1/25. ஓகேங்களா? லாஸ்ட் 6 மந்த்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து எத்தனை தடவை ஏடிஹெச் கட் பண்ணியிருக்கு, அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக வர்றது கோஃபோர்ஜ். ஓகேங்களா? 43 டைம்ஸ் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஏடிஹெச் கட் பண்ணியிருக்கு.
அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் டேட்டில் அதோட ஏடிஹெச் வந்து 6847. இன்னைக்கு அதோட ஏடிஹெச் வந்து 9797. இப்போ கரண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 9230. ஸோ இந்த ஏடிஹெச்சில் வாங்கியிருந்தாவே நீங்கள் வந்து உங்களோட இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னா 34% ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்ட் மட்டுமே வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, இந்த பர்சன்டேஜையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிஜிஇஎல் ஓகேங்களா, இது வந்து 31 டைம்ஸ் ஏடிஹெச் கட் பண்ணியிருக்கு. 407 தான் அதோட ஏடிஹெச் ஆஸ் ஆன் 23 ஜூலை. இப்போ ஆஸ் ஆன் 23 ஜான்வரி அதோட ஏடிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா 1036. ஆனால் இப்போ வந்து அதோட ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனாலும் 82% ப்ராஃபிட். 407 வாங்கியிருந்தா இன்றைக்கி 743, அதுக்கே 82% ப்ராஃபிட். இந்த டெம்போ பாருங்கள், டெம்போ வந்து 28 டைம்ஸ் ஏடிஹெச் கட் பண்ணியிருக்கு. 334 ஏடிஹெச்சாக இருந்திருக்கு. இப்போ 899 இதோட நியூ ஏடிஹெச். ஆனால் இப்போ இருக்கிற ரேட் வந்து 676 தான். ட்ராப் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 30% வந்து ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆகிருந்தாலுமே 100% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நமக்கு கிடைக்குதா, நம்ம உடனே எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ்ன்னு வைக்கக்கூடாது. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு இங்கே அந்த செட்டப்புக்கு உட்காந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்போ, சரி ஓகே, இந்த டெம்போங்கிற இந்த கம்பெனி வந்து நமக்கு செட்டப் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 69, 47, 215. ஓகே, இங்கே கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2022 மட்டும்தான் மைனஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 91, 57, 176, இங்கே ஒரு மைனஸு 108, 214. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி மைனஸில் கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து அதை அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இது நல்ல ஸ்டாக்குன்னு நம்ம முதல்ல அடையாளம் கண்டுபிடிச்சா தான் அந்த ஸ்டாக் இறங்கும் போது மட்டும்தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா வச்சு நம்ம இது நல்ல ஸ்டாக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஸ்டாக் இறங்கும் போது நம்ம தைரியமாக வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 21%, 27% இறங்கி இருந்தாலும் ஒரே மாதத்தில் 41% ஏறி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 28% மைனஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த ஸ்டாக் மூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ரேட் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 772 இருக்குது. இது வந்து 10 இயர்ஸில் 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 10x ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே 68, 63 தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 772, ஆல்மோஸ்ட் 10x ஆகிருக்கு லாஸ்ட்டு 6 இயர்ஸில். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக அது வளர்ந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஏடிஹெச் கட்டுற வந்துட்டாவே நம்ம அந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுலேருந்து எடுத்து இந்த பேராமீட்டர்லாம் உட்காருதான்னு செக் பண்ணிட்டு தான் நம்மளோட செட்டப்புக்கு எடுக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து மைனஸில் இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 மந்த்தாக இல்லை இந்த ஜனவரி மாதம் எந்த ஸ்டாக்ஸாக வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 1/1/25 1 மந்த்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே மைனஸில் தான் இருக்குது. இந்த லாய்டு எஸ்எம்இ இது மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா ஏடிஹெச் கட் பண்ண ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூலேருந்து 15%, 10% மைனஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு மாதம் எல்லா ஸ்டாக்ஸுக்குமே வந்து மைனஸ் தான். ஓகே, அதனால் ஒரு மாதம் இந்த மாதம் வந்து அது கரெக்ஷன் பீரியடு. சரி ஓகே, ஒரு 3 மாதம் முன்னாடி 23, 11, 10 ஓகே. இப்போ 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. பிஜிஎல், பெர்சிஸ்டண்ட்டு, டெம்போ, கணேஷ் ஹவுசிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% இவ்வளோ கரெக்ஷன் நடந்துமே இது 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 20%, 27% ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு அந்த எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து மொமெண்டமில் இருக்குது அப்படிங்கிற அந்த கிளியர் டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிஏஜிஆர், ஹீட் மேப் இதெல்லாம் போட்டு நம்ம அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜிஎல், பெர்சிஸ்டண்ட்டு, பிஜிஎல், டெம்போ, கணேஷ் ஹவுசிங், சக்தி பம்பு, கெய்ன்ஸு இது எல்லாமே நம்மளோட ஓகே ஸ்டாக்ஸு. ஓகேங்களா? இந்த டீப் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே ஓகே ஸ்டாக்ஸு. அப்பப்போ வந்து இப்போ இந்த புது ஸ்டாக்ஸ் இங்கே வரும்போது அதை நம்ம ஏதாவது ஸ்டாக்ஸோட ஏதாவது பெட்டரான ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன் அண்ட் அவுட்டில் கொடுத்து அந்த ஸ்டாக்ஸை உள்ளே கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்ஸை பிக் பண்ணிட்டோம். அந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம
இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற டேப்பில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இது பாருங்கள், செயில்னு கொடுத்துட்டு ஜான்வரி 2000லேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஏடிஹெச் கட் பண்ணி இதோட ஏடிஹெச் வந்து 287. என்னைக்கு போச்சுன்னா 4 டிசம்பர் 2007. அப்போ வந்து 287 போன இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு என்ன ரேட்டில் இருக்குது? 107. கிட்டத்தட்ட 63% வந்து இறங்கி இருக்கு. 2007னா கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? 18 வருஷமா 63% டவுனில் இந்த ஸ்டாக் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னும் இந்த 287 கிராஸே பண்ணலை. கிட்டத்தட்ட அது வந்து 6,662 டேஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு அந்த ஸ்டாக்கோட, ஏன்னா நமக்கு அடிக்கடி ஏடிஹெச் கட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நம்மளோட ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த செயல்லாம் வந்து நமக்கு உட்காராது. இப்போ பாருங்கள், சன் டிவி கூட நீங்கள் ஜஸ்ட் இங்கே என்எஸ்சி கோடு அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சன் டிவியோட ஏடிஹெச் வந்து 1097. ஓகேங்களா? இது 2018ல் ஏடிஹெச் கட் பண்ணிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 641 தான் இருக்குது. கிட்டத்தட்ட 41% மைனஸில் இருக்குது. 1 செகண்ட். ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. மனுஷியா மேம், உங்களுக்கு தான் வந்து போன மீட்டிங்லேயும் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. ஓகேங்களா? இப்போ சன் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட 6 வருஷமாக 6-7 வருஷமாக ஏடிஹெச் கட் பண்ணல. 2566 டேஸாக அந்த 1097க்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இது, ஏன்னா இது வந்து ஹிஸ்ட்ரியே அப்படி தான் சொல்லுது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே அது 2016ல் ஏடிஹெச் கட் பண்ணும் போதே அது 2117 தாண்டி தான் அது ஏடிஹெச் கட் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி 2010 பார்த்தீங்கன்னா 1258 நாள் எடுத்திருக்கு. ஸோ இங்கேயே வந்து இது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மேலே போகக்கூடிய ஸ்டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இங்கேயே ஒரு தடவை 1258 நாள் எடுத்திருக்கு. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா 2117 நாள் எடுத்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக்ஸை நம்ம இங்கேயே கிளியராக ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு தடவை மாட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெரிய லாங் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 3வது தடவை 2566 நாளாக இன்னும் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம கிளியராக ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது நம்மளோட ஓகே ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் எடுத்துப்போம். நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு செக் பண்ணால் போதும். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் வந்து நான் 2023லேருந்து 2 இயர்ஸுக்கு செக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஏடிஹெச்சையும் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு, மறுபடியும் புது ஏடிஹெச் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ 13 டிசம்பர் 2023ல் அது 992 இருந்திருக்கு. புது ஏடிஹெச் செட் பண்ணுது. மறுபடியும் 993 போகிறதுக்கு உள்ள ஒரே நாளில் போயிடுச்சு, அடுத்த நாளில் போயிடுச்சு. ஆனால் 6% இறங்கிட்டு 932 வந்துட்டு 993 போயிருக்கு. ஸோ நமக்கு இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் 993ல் வந்துட்டு அது மறுபடியும் இதை புது ஏடிஹெச் கட் பண்ணுறதுக்குள்ள 13% ட்ராப் ஆகிட்டு, அதாவது 858 வந்துட்டு தான் 999 போயிருக்கு. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 55 டேஸ் டைம் எடுத்துக்கிச்சு. டிசம்பர்லேருந்து 55 டேஸ் வந்து 993க்கு கீழே தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கட் பண்ணிச்சா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்
இப்போ இங்கே 1033 வந்துட்டு கிட்டத்தட்ட 21% ட்ராப் ஆகிட்டு, அதாவது 811க்கு வந்துட்டு தான் மறுபடியும் புது ஏடிஹெச் 1097க்கு போயிருக்கு. அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 75 டேஸ். 75 டேஸ் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு 21% ட்ராப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 21 ட்ராப்பில் நம்ம 3 டைம்ஸ் அக்குமுலேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 10%லேயும் அக்குமுலேட் பண்ணியிருப்போம், 15%லேயும் அக்குமுலேட் பண்ணியிருப்போம், 20%லேயும் அக்குமுலேட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துட்டு ஒரு 75 டேஸில் மறுபடியும் புது ஏடிஹெச் போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு புது ஏடிஹெச் கட் பண்ணும்போதும் எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகுது, எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து புது ஏடிஹெச் கட் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கூடிய டைமும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? எதுவுமே வந்து 100 டேஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து டபுள் டிஜிட்டில், அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 77 டேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து 15%, 20% ட்ராப் ஆகிட்டு தான் மேலே போகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 டிசம்பரில் வந்து 1989 போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 25% வந்து மைனஸில் இருக்குது. இப்போ ரிசல்ட்டுமே வந்து Q&Q வந்து கொஞ்சம் டீக்ரோத் இருக்கிறதுனால இது இன்னும் வந்து கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து அடுத்தடுத்து புது ஏடிஹெச்சை கட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ ட்ராப் ஆனாலும் அடுத்து நமக்கு வந்து மேலே வந்துடும். புது ஏடிஹெச்சை கட் பண்ணணும், எடுத்துக்கக்கூடிய டியூரேஷனுமே வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இதில் வந்து நம்ம அந்த இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ இந்த குஜராத் திமிஸ் இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 இதில் வந்து 139 ரூபா இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 390, கிட்டத்தட்ட 3x ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ தான் வந்து கொஞ்சம் லாங் டியூரேஷனாக 122 டேஸ் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ 20% மைனஸில் இருக்குது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 26 டேஸ் 21 டேஸில் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவை ட்ராப் ஆகும்போதும் ஒவ்வொரு தடவை நியூ ஹை கட் பண்ணும்போது நமக்கு ஒரு 20%, 15%ன்னு சொல்லி கீழே வந்து தான் மேலே போகுது. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 35% வந்து ட்ராப் ஆகிருக்குது. அந்த 35% ட்ராப் ஆகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 19% தான் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 15% ரெக்கவரி ஆகிடுச்சு. 253 வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 315 இருக்குது. ஸோ இங்கே வந்து 35% ட்ராப் ஆனாலும் மறுபடியும் ஒரு 15% ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் இப்போ கரெக்ஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த இதை பார்த்தீங்கன்னா 19% தான் நமக்கு இப்போ மைனஸில் இருக்குது. செப்டம்பரில் இருந்த இந்த ரேட்டை விட இப்போ நம்மளுக்கு 15% ப்ளஸில் தான் இருக்குது இப்போது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த நம்மளோட ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்டாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு கூடிடும். ஒரு ஐஸ் மேக்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து எப்போ வந்து மேலே போனாலுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் நமக்கு புது ஏடிஹெச் கட் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அக்டோபரில் வந்து 747 இருந்த ஸ்டாக்கு 40% மைனஸ். ஓகேங்களா? 434 வந்துட்டு கிட்டத்தட்ட 238 நாள் எடுத்துக்கிட்டாலும் புது ஏடிஹெச் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 861 வந்துட்டு 16% மைனஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மேலே போயிடுச்சு. 945 வந்துட்டு 23% மைனஸ், 726 வந்துட்டு மறுபடியும் 53 டேஸில் மறுபடியும் மேலே போயிடுச்சு. 959. ஸோ இங்கிருந்து 33% மைனஸு, 638 வந்திருக்கு. மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? எடுத்துக்கூடிய அந்த டியூரேஷன் வந்து ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டாலும் புது ஏடிஹெச் கட் பண்ணி மேலே போகும்போது இந்த 30% போது நம்ம எத்தனை தடவை பையிங் பண்ணியிருப்போம்னு மட்டும் பாருங்கள். அப்போ நம்மளோட அந்த ஸ்டாக்ஸோட அந்த கவுண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 720, இப்போ 26% மைனஸில் இருக்குது. 78 டேஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே வரும்போது இது மறுபடியும் மேலே போயிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் இது புது ஏடிஹெச்சை கட் பண்ணி போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ராப் ஆகும்போது நம்மளோட ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேனிக் பண்ண தேவையில்லை. இதை ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போதே நமக்கு அந்த ஸ்டாக்கோட அந்த கிளியர் டேட்டா நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா 30%, 40% ஆனாலுமே அதை கட் பண்ணி, ஏன்னா 40% மைனஸில் ஒரு ஸ்டாக் இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா அது புது ஏடிஹெச்சை கட் பண்ணிச்சின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 80% வரைக்கும் ரெக்கவரி. ஏன்னா 434லேருந்து 780னா யோசிச்சு பாருங்கள். 860 வந்துச்சுன்னா 100%. வெறும் 40% மட்டும் உங்களுக்கு இப்போ கெயின் ஆகலை, அதோட அதிகமாக உங்களுக்கு கெயின் கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இறங்கும் போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியான ஸ்டாக்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே,
அடுத்து அலோகேஷன். இதுதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நாம் எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே பேசிக் அலோகேஷனை வந்து ஈக்குவலாக வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஒரு ₹1,00,000 அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆஸ் பர் பையிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம வாங்கிட்டே வரோம். ஆனால் ஒரு ஸ்டாக்குக்கு ₹1,00,000 தான் அதிகபட்சம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகேங்களா? ஆஸ் பர் பையிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வாங்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து 1,00,000 நீங்கள் அலோகேஷன் முடிக்கும்போது 40% மைனஸில் இருக்கும்போது நீங்கள் அலோகேஷனை முடிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஆவரேஜ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 17%லேருந்து 20% தான் மைனஸில் இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நம்மளோட ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40லேருந்து 45% அப்படிங்கிறது மைனஸ் வந்து பாட்டம் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு கீழே போகிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரேர். 90% அந்த நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து 40% தாண்டி கீழே போகாது. ஒரு சில ஸ்டாக்ஸ் வேணால் ஒரு 5% ஸ்டாக்ஸ் வேணால் கீழே போகலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு 20% ஆர் 25% லாஸில் இருக்குதுன்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா 5 ஸ்டாக்ஸுக்கு ஒரு ஸ்டாக்ஸுக்கு ₹25,000 லாஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது ஏடிஹெச்லேருந்து 50% மைனஸில் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து 25%லேருந்து 30% மைனஸில் இருப்பீங்க. அப்போது 30%னே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட லாஸ்ட்டு 5 ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸுக்கு 30% லாஸில் இருப்பீங்க. அப்போ ₹1,50,000 டோட்டலாக மைனஸில் இருப்பீங்க. ₹20,00,000 ₹1,50,000 அந்த கடைசி 5 ஸ்டாக்ஸில் உங்களுக்கு லாஸில் இருக்கும். ஓகே. ஆனால் மிடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து ஒரு 50%, 60%, 100% அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை மீறி பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா 1,00,000ங்கிறது உங்களுக்கு வந்து கீழே போச்சு அப்படின்னா ரிஸ்க், அதிகபட்ச ரிஸ்க்குங்கிறது ₹1,00,000 போட்டிங்கன்னா 0 வேணால் ஆகலாம். ₹1,00,000க்கு ₹1,00,000 ரிஸ்க்கு. ₹1,01,000 கூட உங்களுக்கு லாஸ் ஆகாது. ₹1,00,000 போட்டிங்கன்னா அதிகபட்சம் 0 ஆச்சுன்னா ₹1,00,000 லாஸ். ஆனால் மேலே போகிறதுக்கு உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. ஏன்னா 1,00,000 10,00,000 ஆகலாம், 1,00,00,000 ஆகலாம், 10,00,00,000 ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ப்ராப்பரான அலோகேஷனில் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து டவுன் சைட் இஸ் லிமிட்டட், அப் சைட் இஸ் அன்லிமிட்டட். ஓகேங்களா? அதனால் முதல்ல நம்ம ப்ராப்பராக ஒரு அலோகேஷன் படி நம்ம ஒரு ஸ்டாக்கை வச்சு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம். அதில் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்ஸுக்கு நம்ம வெயிட் ஏற்றுவோம். எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலையோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ஸில் நம்ம லாஸ் புக் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக்ஸுக்கு மாறிக்குவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்ஷன் டைமில் நம்ம மாறிக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நல்ல ஸ்டாக்ஸே வந்து 25-30% கரெக்ஷனில் கிடைக்குது. நாம் ஆல்ரெடி மாட்டிகிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம 25% இல்லை 30% தான் லாஸில் இருக்கோம்னா இந்த ஸ்டாக்கை விற்று அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டோம்னா எல்லாமே ஈக்குவல் தான். ஏன்னா இதுக்கு மேலே அந்த பணத்தை மேலே கொண்டு போக வேண்டியது அந்த புது ஸ்டாக்கோட வேலை. ஓகேங்களா? இந்த பழைய ஸ்டாக்லேருந்து நம்ம கேபிட்டல் ரிலீஸ் பண்ணி புது ஸ்டாக்ஸில் மாறிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம ஸ்விட்சிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்குக்கான அலோகேஷனை கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்ககிட்ட இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ₹2,00,000 இருக்குது. ஓகே, என்ட்ரி போட்டுங்க. மந்த்லி உங்களால் எவ்வளோ போட முடியும்? ஒரு 50,000 போட முடியும். மினிமம் ஒரு 36 மந்த்ஸுக்கு நம்ம ஐடியா பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா நம்ம 20 இயர்ஸ் அந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு மாதத்துல 2 மாதத்துலலாம் வந்து இந்த ரிசல்ட்டை நம்ம ஜட்ஜே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ டிசம்பரில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ நெகட்டிவில் தான் இருக்கும். உடனே வந்து நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்லாம் இல்லை. ஏன்னா ஒரு கரெக்டான கிளியராக நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வேணும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் ஃப்ரேமுங்கிறது ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வரணும். இந்த 6 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லலாம் வந்து இது ஓகே, இது நான் சூப்பராக பண்ணிட்டேன், இல்லை இது தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஒரு 36 மந்த்ஸ் அப்படிங்கிறத நாம் ஒரு டைம் ஃப்ரேமாக வைக்கிறோம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 20 ஸ்டாக்ஸ் இப்போ நான் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது ஆஃப்டர் 36 மந்த்ஸ் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னா 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் 20 ஸ்டாக்ஸுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஸ்டாக்கான அலோகேஷன் வந்து 1 lakh அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நான் வந்து 1 lakh அலோகேஷனில் நான் வந்து 20 ஸ்டாக்ஸை 36 மந்த்ஸுக்கு அக்குமுலேட் பண்ண போகிறேன்.
ஓகேங்களா? இதுதான் என்னோட வேலை. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த ப்ராப்பரா அந்த பையிங் ஜோனுக்கு வருதோ, அது கரெக்டான அந்த லெவல் வரும்போது நம்ம வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இது எல்லாமே போர்ட்ஃபோலியோ மினி ஷீட்ல உங்களுக்கு பக்காவா வந்துரும். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே போர்ட்ஃபோலியோ மினி ஷீட்ல வந்துரும். முதல்ல நீங்க ஒரு ஸ்டாக்குக்கான அலோகேஷன மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்க நான் என்னன்னா ரவுண்டா இருக்கட்டும்ங்கிறதுக்காக 1,00,000 அப்படின்னு சொல்லி இப்ப நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே. இப்போ அடுத்து நான் போர்ட்ஃபோலியோ மினி ஷீட்ட பார்த்துட்டு, அடுத்து நானு போர்ட்ஃபோலியோ ஓகே மாடல பார்த்துட்டு போர்ட்ஃபோலியோ மினிக்கு போயிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஓகே மாடல் ஷீட்ல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு 4 மாடல் போர்ட்ஃபோலியோ இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ. 15 லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ. ஃபர்ஸ்ட் ஒரு 15 லேக்ஸ வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணோம். அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 31 மந்த்ஸ். எக்ஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா 23. ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் 15 லேக்ஸ் வரைக்கும் டபுளே ஆயிடுச்சு. ஆனா ஆயிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது சிப் மந்த்லி. இது ஸ்டார்ட் பண்ணி 28 மந்த்ஸ் ஆகுது. இதோட எக்ஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா 23. ஓகேங்களா? இது மாசம் எவ்ரி ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த் 20,000க்கு ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு வருவோம். இது எல்லாமே இங்க உங்களுக்கு சிப் மந்த்லி அப்படின்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜான்வரியில் 8,20,000 இருந்தது அந்த வேல்யூ. ஒரு 20,000 ஆட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் இருந்த வேல்யூவோட இப்போ 9% மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? இது அந்த 20,000க்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது இங்கே டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கும். இது 1125. ஓகேங்களா? இதில் இந்த 3 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். இது போனஸ் கொடுத்ததுனால போனஸ் என்ட்ரி. இதில் இந்த 3 ஸ்டாக்ஸ் 2 ஸ்டாக்ஸை விற்றுட்டு வேறு ஸ்டாக்ஸ் மாற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்விட்சிங்கு இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இது மந்த்லி போர்ட்ஃபோலியோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. வீக்லி போர்ட்ஃபோலியோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 4 போர்ட்ஃபோலியோ இருக்குது. இந்த ஸ்கை போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஸ்கை இஸ் த லிமிட் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸட் இல்லை. ஏன்னா இங்கே 15 லேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடு. இங்கே மாதம் 20,000 தான் ஃபிக்ஸடு. இங்கே வீக்லி 5,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. இப்போ என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது. அப்போ நான் எந்த ஸ்டாக்ஸ் வாங்குறது, எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாங்குறதுனா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கணும்னா நமக்கு மணி ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. இது 4 மாதம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ. இது கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் போயிட்டு இப்போ இந்த மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்கை போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எல்லாமே ஆஸ் பர் ப்ராப்பரான இதில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எந்த வரைக்கும் நம்ம கலர் பண்ணியிருக்கோமோ அந்த டவுன் வரைக்கும் அந்த ஸ்டாக்ஸை நம்ம ஆவரேஜ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மினி ஷீட் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த ஷீட் தான் வரும். இதை வச்சு நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே மொத்தம் 4 போர்ட்ஃபோலியோ இருக்குது. அதில் 3 போர்ட்ஃபோலியோ கரண்ட்டில் இருக்குது. ஒன்று போர்ட்ஃபோலியோ வீக்லி, இன்னொன்று போர்ட்ஃபோலியோ மந்த்லி, இன்னொன்று ஸ்கை போர்ட்ஃபோலியோ. ஸ்கை போர்ட்ஃபோலியோவுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, டீகோடிங் த ஸ்கை போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அந்த ஸ்கை போர்ட்ஃபோலியோ பற்றி மட்டுமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இங்கே இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 2022ல் நம்மளோட ஓகே ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ரேட்டில் இருந்துச்சு, இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் கடந்த பார்த்தீங்கன்னா ஒரு 18 மந்த்ஸில் ஏன்னா இது ஒரு கரெக்ஷன் வந்த டைம். ஏன்னா இது ரஷ்யா உக்ரைன் வார் வந்த டைம். ஓகேங்களா? அந்த கரெக்ஷன் டைமில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம என்ட்ரி ஆகிருந்தால் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்போம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட குறைஞ்சபட்ச ப்ராஃபிட்டே டபுள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 18 மாதத்தில் டபுள் ஆனது தான் நம்மளோட குறைஞ்சபட்ச ஸ்டாக்கு. இது எல்லாமே ஓகே ஸ்டாக்ஸ் தான். ஓகேங்களா? 112ங்கிறது அதுதான் லீஸ்ட் இருக்கக்கூடிய 80 ஸ்டாக்ஸில் 78 ஸ்டாக்ஸில் இதுதான் லீஸ்ட் ஸ்டாக்கு. அந்த லீஸ்ட் ஸ்டாக்கே நமக்கு டபுள் ஆகிருக்கு. கணேசா ஈகோஸ்பியர் 124, பாலிகேப் 126. ஏன்னா இது ரஷ்யா உக்ரைன் வார் வந்த டைமில் இருந்த கரெக்ஷனான அந்த ரேட். ஓகேங்களா? அந்த ரேட்டில் வாங்கியிருந்தால் இன்றைக்கி எவ்வளோ நமக்கு ஆயிருக்கும். ஏன்னா இப்போ நடந்திருக்கிறதும் கரெக்ஷன் தான். ஸோ இந்த கரெக்ஷனில் வாங்கினா அடுத்த 2 இயர்ஸில் நம்மளோட ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த சேஞ்ச் அப்படிங்கிற இந்த இது வச்சுருக்கோம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
சில்சார் டெக்னாலஜிஸ்ங்கிறது ஜஸ்ட் 204 தான் இருந்திருக்கு. எப்போ 2022 ஏப்ரலில். இப்போ பார்த்தீங்கன்னா 7159, கிட்டத்தட்ட 3400%. இந்த பிக்காட்லிங்கிறது வந்து வெறும் 39 rupees தான் இருந்திருக்கு. இன்றைக்கி 782. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 ஸ்டாக்ஸில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சுமாரான ரிட்டர்ன்ஸு. இங்கே ஜாக்பாட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் இருக்க போகுது. எல்லா ஸ்டாக்ஸும் ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. நம்மளோட அந்த ஜாக்பாட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டாப் 20% ஸ்டாக்ஸ் தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை மேலே கூட்டிகிட்டு போகும். ஸ்டாக்ஸை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் நாம் அந்த ஸ்டாக்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஓகே இண்டெக்ஸு. இந்த ஓகே இண்டெக்ஸில் இப்போ இருக்கக்கூடிய இந்த 100 ஸ்டாக்ஸை நம்ம இங்கே பிக் பண்ணியிருக்கோம். இப்போ டெய்லி வந்து நம்மளோட இதில் வந்து எதெல்லாம் வந்து இன்றைக்கி பையிங் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இங்கே பாருங்கள், டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேஞ்ச் வியூன்னு இருக்கும். இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை செக்டார் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு இப்போ பையிங் ஜோனில் இருக்குது. இப்போ ஆட்டோ ஆன்சிலரிஸில் இந்த ஃப்ரான்டியர் ஸ்ப்ரிங்கும் ஹெச்பிஎல்லும் நமக்கு பையிங் ஜோனில் இருக்குது. இது கேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா டைனமிக் கேபிள் இருக்குது. கேபிட்டல் குட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பையிங் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸை நமக்கு அடையாளம் காட்டிடும். ஸோ எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ அட்ராக்டிவாக எந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ இதை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். அப்போ வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்ப்பை மீறி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த ஸ்டாக் வந்து இந்த லிஸ்ட்லேயே வராது. ஓகேங்களா? அது எப்போ மறுபடியும் அது பேக் டு ஃபார்ம் வருதோ அப்போ மட்டும்தான் உங்கள் கண்ணிலேயே இந்த ஸ்டாக் காட்டும். ஏன்னா நம்ம 99 ஸ்டாக் வச்சுருந்தாலும் இங்கே லிஸ்ட்டில் வர்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டாக் தான் வரும். ஸோ இந்த 30 ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எந்த ஸ்டாக்ஸ் வந்து மொமெண்டமில் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸில் மட்டும்தான் உங்களோட பணம் வந்து உள்ளே போயிட்டுருக்கும். மொமெண்டம்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் உங்கள் பணம் உள்ளே போகாது. அது மறுபடியும் அது ஏடிஹெச்சை கட் பண்ணி உள்ளே வந்துச்சுன்னா தான் இங்கே லிஸ்டிங்கே நமக்கு வரும். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை செக்டாரை கிளிக் பண்ணி அன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது இங்கே என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் லிஸ்டிங் வருதோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகேங்களா? அது வந்து டேட்டா சேஞ்ச் வியூவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை செக்டார் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸிட் வியூ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நார்மல் ஆகிடும். ஓகேங்களா? இந்த இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து என்றைக்கு வந்து நம்ம ஓகே இண்டெக்ஸில் ஆட் பண்ணோம், எந்தெந்த ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிற இந்த டேட்டாஸ் இருக்கும். இதில் நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஏன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஃபைண்டிங் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட வேறு நல்ல ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துட்டோம், அதனால் இந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணுறோம். ஏன் கணேஷ் ரெவடிஸ் ஏன் ரிமூவ் பண்ணோம், டிபிஎல் பிளாஸ்டிக் ஏன் ரிமூவ் பண்ணோம்னா இது நல்ல ஸ்டாக் தான், நம்ம இல்லைன்னா சொல்லலை. இது வந்து நமக்கு ஒரு 30% தான் கொடுக்குது. நாம் இப்போ ஃபைன் பண்ணியிருக்கிற ஸ்டாக் நமக்கு 40% கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்குன்னா ஸோ அந்த 10% அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக இதை இடத்த காலி பண்ணிவிட்டு அதை நம்ம உள்ள கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளோட ஒன்ஸ் வந்து நமக்கு ஓகே இண்டெக்ஸ்குள்ளே வந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டாக்ஸ் தான். எந்த ஸ்டாக்ஸையுமே வந்து நம்ம ஏனோ தானோன்னு செலக்ட் பண்ண கிடையாது. வெளியே போன ஸ்டாக்ஸுமே வந்து மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நம்ம செக் பண்ணிகிட்டே தான் இருப்போம். வெளியே போன ஸ்டாக்ஸு மறுபடியும் மொமெண்டமுக்கு வருதா, மறுபடியும் வந்து அவரோட க்ரோத் வந்து மறுபடியும் பிக்கப் ஆகிடுச்சாங்கிறத செக் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்துருப்போம். இது பாருங்கள், இந்த ஸ்டாக் ரீஎன்ட்ரி, இந்த ஸ்டாக் ரீஎன்ட்ரி. விஷ்ணு பிரகாஷ் வந்து ரீஎன்ட்ரி. ஏன்னா நம்ம வெளியே எடுத்த இது வந்து 148, அது வந்து 67% கெயின் ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம அப்போ அன்றைக்கி சிச்சுவேஷனுக்கு வெளியே எடுத்தோம். புது ஸ்டாக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு வெளியே எடுத்தோம். ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கையுமே நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம். ரத்னவீர் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கும் புது ஸ்டாக்கு. ஸோ இது புது ஸ்டாக் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வெளியே எடுத்தோம். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது, வந்த ரிசல்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இதை ரீஎன்ட்ரி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இது வரைக்கும் ரிமூவ் பண்ணதுலேயே 2 ஸ்டாக் தான் வந்து நான் ரெட் ஃப்ளாக் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து சாம் டிஸ்டிலரிஸு, ஏன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட்டு ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு, அதனால் இந்த ஸ்டாக் நமக்கு வேணாம். ஆனால் இது வந்து ரெட் ஃப்ளாகு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது SKM எக்கு. இது 2 தான் வந்து ரெட் ஃப்ளாகில் வெளியே போன ஸ்டாக்ஸே தவிர மீது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஃபைண்டிங் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா? அதனால் வந்து வெளியே போன ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா எல்லாமே
பக்காவான கிரைட்டீரியா செட் பண்ணி தான் உள்ளே வருது. நமக்கு என்னென்னா ஒரு 25% தான் இவன் கொடுப்பான், இன்னொருத்தர் 40% கொடுப்பான்னு ஃபீல் ஆகும்போது இவனுக்கு பதிலாக அவனை நம்ம உள்ளே எடுத்துக்கிறோமே தவிர இவன் மோசமான ஆள்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு 100லேருந்து 110 ஸ்டாக்ஸ் தான் ஓகே இண்டெக்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு லிமிட் வச்சுருக்கேன். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் பண்ணணும். ஓகே. நான் இஷ்டத்துக்கு நான் 250 ஸ்டாக்ஸ் 300 ஸ்டாக்ஸ்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணி விட்டேன்னா அப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து எந்த ஸ்டாக்ஸில் போடுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதை வந்து ஃபோக்கஸாக நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து 40% கிடைக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கும்போது 25% இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை உள்ளே கொண்டு வந்தால் உங்கள் பணம் வந்து 40% ஸ்டாக்ஸ்க்கு உள்ளே போகும். ஓகேங்களா? எல்லாத்தையும் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 10 பேர் 25% ஸ்டாக்ஸ்லேயும் 10 பேர் 40% ஸ்டாக்ஸ்லேயும் போடுவாங்க. இப்போ அந்த 25% ரிமூவ் பண்ணிட்டா எல்லாருமே 40% ஸ்டாக்ஸில் போடுவாங்க. அதுக்காக தான் ரிமூவ் பண்ணுறது. மற்றபடி அது மோசமான ஸ்டாக்குன்னு அர்த்தம் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி போனஸ் அண்ட் ஸ்ப்ளிட்டு. ஓகேங்களா? நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து ஏதாவது போனஸ் இல்லை ஸ்ப்ளிட்டு கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். என்னைக்கு ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஆர்ஆர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஓகே இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பக்காவான செட்டப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓகே இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸு. ஆர்ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு சில க்ரைட்டீரியாஸ் மேட்ச் ஆகாது, ஆனாலும் ஹை க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதுனால சில காம்ப்ரமைசஸை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரிஸ்க் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸில் நம்ம கொண்டு வந்து போட்டு இங்கே நமக்கு அது திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் திருப்தியாக இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸை ஓகே இண்டெக்ஸுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஃப்ரம் ஆர்ஆர் இண்டெக்ஸ், மைக்ரேஷன் ஃப்ரம் ஆர்ஆர் இண்டெக்ஸ்னால் இது வந்து ஆர்ஆர் இண்டெக்ஸில் தான் இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு அது திருப்தியாக இருக்குங்கிறதுனால இதை ஓகே இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸாக நம்ம மாற்றிட்டோம். இப்போ ஆர்ஆர் இண்டெக்ஸில் என்ன ரிஸ்க் அப்படின்னா இது வந்து ஓகே இண்டெக்ஸுக்கு போகுமா இல்லை இங்கேயே ரிஜெக்ட் ஆகிடுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஸ்டாக் ஓகே நம்ம ஓகே இண்டெக்ஸ் கொண்டு வரலாங்கிற முடிவுக்கு நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓகே இண்டெக்ஸுக்கு போயிடும். ஓகே இண்டெக்ஸுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர்ஆர் இண்டெக்ஸில் இருக்கும்போது இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கலாமான்னா அது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எனி டைம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு தனியாக வந்து ட்ராக்கிங் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறோம், எனக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒன்றும் திருப்தியாக பண்ணல, அதோட வேறு பெட்டர் ஸ்டாக் கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்ஆர் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து வெளியே போயிடும். இது வந்து வாங்குறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகே இண்டெக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஆர்ஆர் இண்டெக்ஸுங்கிறது வாட்ச் லிஸ்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஸ்டாக்ஸ் எடுத்தாலுமே டைரெக்டாக ஓகே இண்டெக்ஸ் கொண்டு போயிட்டு இந்த டவுட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறத விட ஆர்ஆர் இண்டெக்ஸில் போட்டுட்டு நமக்கு திருப்தியாக இருந்தால் ஓகே இண்டெக்ஸ் கொண்டு போகலாம், இல்லைன்னா இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடலாங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 போர்ட்ஃபோலியோ அதோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 ஷீட் நான் முடிச்சிட்டோம். அடுத்த ஷீட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ மினி. ஓகேங்களா? அதில் தான் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ண போகிறீங்க. நான் புதுசாக காப்பி எடுத்தே காட்டிடுறேன் பாருங்க. ஓகே போர்ட்ஃபோலியோ மினி, இது வந்து மாஸ்டர் ஷீட்டு. இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. மேக் அ காப்பி. ஓகே, இப்போ நான் காப்பி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் அக்சஸ் வந்து கொடுக்கணும். எப்படி அக்சஸ் கொடுக்குறதுன்னு பார்த்துக்குங்க. யாராவது அக்சஸ் கொடுக்கலைன்னா இது எப்படி கொடுக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷீட் எல்லாமே மேக்கை காப்பி பண்ணிவிட்டு அக்சஸ் கொடுக்கணும். இப்போ நான் மேக்கை காப்பி பண்ணிவிட்டேன் பாருங்கள். போர்ட்ஃபோலியோ மினி இந்த 25 இந்த இன்னைக்கு டேட் போட்டிருக்கேன். இந்த ஷீட் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஷீட்டு. இதுக்கு எடுத்தோடனே டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அக்சஸ் கொடுக்கணும். ஸோ ஓகே, ஸ்ட்ராட்டஜி போய் ரிஜிஸ்டர் அண்ட் வேலிடேட் கிளிக் பண்ணுங்கள். ஆத்தரைசேஷன் ரிக்வயர்ட்னு வரும். ஓகே, எந்த ரிஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு வந்துச்சோ அந்த இமெயிலுக்கு தான் ஒர்க் ஆகும், ஜிமெயிலுக்கு தான் ஒர்க் ஆகும்.
ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கூகுள் வார்னிங் ஒன்று வரும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கோ டு ஓகே போர்ட்ஃபோலியோ மினி இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கண்டினியூ, இங்கே அலோவ் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஷீட் வந்து ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடேஷன் சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது ஓகே ஸ்ட்ராட்டஜி லோட் ஷீட். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ மினி. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மை வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்ஸ். நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஷீட் க்ரியேட் பண்ணும்போது ஓகே இண்டெக்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருந்துச்சோ அந்த ஸ்டாக்ஸை இங்கே என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ வாரியில் வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஓகே மாடலில் பார்த்தீங்கன்னா வாரி வெளியே போனதுக்கப்புறம் டெல்டான் கேபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ டெல்டான் கேபிள்ஸை உங்களுக்கு ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா வாரிக்கு பதிலாக இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த டெல்டான் கேபிள்ஸோட கோடை கொடுத்துட்டிங்கன்னா டெல்டான் கேபிள்ஸோட இந்த டேட்டாஸ் லோட் ஆகிடும். இங்கே என்ன இந்த மை வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன காட்டுது அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக்ஸு அது எந்த செக்டாரு, அதோட ஏடிஹெச் டிஃப்ரென்ஸ் என்ன, ஓகேங்களா, ஏடிஹெச் ரேட் என்ன, அதோட ஏடிஹெச் டிஃப்ரென்ஸ் என்ன, டேஸ் சேஞ்ச், அன்னைக்கு இப்போ ஃப்ரைடே வந்து என்ன சேஞ்ச் நடந்துச்சு, இது வந்து ஏடிஹெச் டேஸ் என்ன, இங்கே வந்து டேஸ் சின்ஸ் எத்தனை நாள் ஆச்சு அது ஏடிஹெச் கட் பண்ணி. ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பையிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏடிஹெச் டேஸை ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஏடிஹெச் டேஸை 1 to Z அப்படி A to Z அப்படின்னு கொடுக்கும்போது இதுதான் உங்களோட இப்போ பையிங் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஸ்டாக்கு 10% வரும்போது தான் நமக்கு அது பையிங்க்கு எலிஜிபிள் ஆகுது. இப்போ நான் வந்து டே சின்ஸை ஷார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே 13%ல் இருக்குது. ஸோ இது எலிஜிபிள். ஓகேங்களா? கணேஷ் ஹவுசிங் 9.76 ஆல்மோஸ்ட் 10%, இதுவும் எலிஜிபிள். பேர்ல் குளோபல் எலிஜிபிள். ஏன்னா எல்லாமே எலிஜிபிள் தான். ஏன்னா இது எல்லாமே 10% டவுனில் இருக்கிறதுனால இது எல்லாமே எலிஜிபிள். இதை நம்ம எப்படி வந்து நம்ம பிக் பண்ணுறோம்னா டே சின்ஸை ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட பணம் வந்து இப்போ போகாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பணம் வந்து இன்றைக்கி யார் பக்கமாக யார் ஏடிஹெச்சை கட் பண்ணிவிட்டு இறங்கியிருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸுக்கு தான் நம்மளோட பணம் போகும். ஓகேங்களா? இதே தான் ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட் தான் அந்த ஓகே மாடலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை செக்டாரும் இதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ரீசெண்டாக ஏடிஹெச் கட் பண்ண ஸ்டாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்டிங்கே வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் தனியாக நீங்கள் ஓகே இண்டெக்ஸில் இல்லாத ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த க்ரைட்டீரியா படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து 27/1/25 NSE ஏஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஏஸ் அப்படின்னு வந்துடும். ஆக்ஷன் பை குவான்டிட்டி ஒரு 10 1400. ஓகேங்களா? இது வந்து உங்களோட ட்ராக்கிங்காக மட்டும்தான். ஓகேங்களா? இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணுறது வந்து உங்களுக்கு வேறு எங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு புக் என்ட்ரி மாதிரி நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, அடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோ மினியில் நீங்கள் தான் இதை என்ட்ரி போடணும். அதாவது உங்களோட இப்போ ஜீரோதா அக்கௌண்ட்டோ இல்லை HDFC அக்கௌண்ட்டோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்ன காட்டுதோ அந்த காட்டுறத நீங்கள் என்ட்ரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 10 ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அந்த 10 ஸ்டாக்ஸ்க்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 lakh அலோகேஷன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். 1 lakh. ஓகே, இப்போது NSE ஏஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ஒரு 10 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேனே, இப்போ வாட்ச் லிஸ்ட்லேருந்து இந்த 10 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லா ஸ்டாக்ஸுக்குமே நான் வந்து 1 lakh அலோகேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு 10 ஸ்டாக்ஸு இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது எந்தெந்த ஸ்டாக்ஸை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும் இந்த டிரான்சாக்ஷன் இப்போ எடுத்துடலாம்.
ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து என்ட்ரி மட்டும்தான். இங்க இருக்கிற என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு எங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகாது. உங்களோட ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இது. எந்தெந்த ஸ்டாக்ஸை எந்தெந்த இதுக்கு வாங்கிட்டோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறது தான். இப்போ போர்ட்ஃபோலியோ பிடிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம பையிங் டெசிஷன் இதை வச்சு தான் முடிவு பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% ட்ராப்பு, 15% ட்ராப்பு, 20% ட்ராப்பு. ஸோ இதை 40% ட்ராப் வரைக்கும் எவ்வளோக்கு வாங்குறதுன்னு சொல்லி இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அவைலபிள் பேலன்ஸை பார்த்து அதோட 10% வேல்யூ தான் இங்கே 10%ல் நம்ம போடணும். இதை போட்ட உடனே அது எவ்வளோ ட்ராப்புக்கு என்னென்ன பர்சன்டேஜுக்கு வாங்கணுங்கிறத சொல்லிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போ 1 lakh அவைலபிள் பேலன்ஸ். சரி, இப்போ நான் ஜாஸ் இன்ஜினியரிங்க்கு 10%க்கு வாங்கணும்னா அவைலபிள் பேலன்ஸை பார்க்குறேன். 10,000க்கு வாங்கணும். நான் 10,000 என்ட்ரி போடலாம், இல்லை 10ன்னு என்ட்ரி போடலாம். ஓகே, 10ன்னு என்ட்ரி போட்ட உடனே அடுத்து 15% வந்தால் 5,000, 20% வந்தால் 20,000, 25% வந்தால் 10,000 சொல்லி அப்படியே பிரித்து கொடுத்துருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கணேஷ் ஹவுசிங் அது 10,000 தான். பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதுக்கும் அவைலபிள் பேலன்ஸ் 10,000 தான். ஆனால் 10,000 நான் போடுறேன், எனக்கு வந்து இது 24% மைனஸில் இருக்குது. அப்போது நான் எவ்வளோ தூரத்துக்கு வாங்கலாம்? இதையும் வாங்கலாம், இதையும் வாங்கலாம், இதையும் வாங்கலாம். 25 வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை இதோடு நிறுத்திக்கலாம். அப்போது எனக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட 35,000க்கு நான் வாங்கலாம். ஏன்னா எனக்கு இது இந்த ஸ்டாக் வந்து 25% மைனஸில் கிடைக்கிது. ஸோ 10%க்கு 10,000, 15%க்கு 5,000, 20% ட்ராப்புக்கு 20,000. டோட்டலாக நான் என்ன பண்ணேன்னா 35,000க்கு இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். இப்போ நியூ ஜென்னை வந்து நான் வாங்கணும்னா இதுக்கும் இப்போ அவைலபிள் பேலன்ஸ் வந்து 10,000 தான். ஓகே, 10,000. இப்போ இது 35% மைனஸில் கிடைக்கிது. நான் என்ன சொல்வேன்னா 25% வரைக்கும் வாங்குங்க, 30%க்கு மேலே அந்த ஸ்டாக் இறங்கிச்சுன்னா வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். இப்போ வந்து நியூ ஜென் வந்து 34% இறங்கியிருக்கு. அதனால் நீங்கள் 25% வரைக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 45,000. அப்போது நீங்கள் 45,000க்கு நியூ ஜென்னை வாங்கிட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே போடும்போது 30,000 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இதையும் சேர்ந்தா 45 ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஸ்டாக்கில் இந்த 45,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்தடுத்த ஸ்டாக்ஸில் நம்ம பிரித்து போடலாம். இப்போ சக்தி பம்ப் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுக்குமே 10,000 தான் ஸ்டார்டிங்கு. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பையிங் பண்ணுறோம். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த ஸ்டாக் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கும் போது இப்போ நான் ஓகே மாடல் எடுத்துக்கிறேன். அதில் ஸ்கை போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் இறங்கியிருக்கக்கூடிய அந்த லெவலுக்கு நம்ம வாங்கியாச்சு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ரீசெட் பண்ணுவோம். எப்போ ரீசெட் பண்ணுவோம்னா அந்த ஸ்டாக் வந்து அன்னைக்கு ஏடிஹெச் கட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல 0ன்னு வரும். 0ன்னு வரும்போது இங்கே இருக்கிற எல்லா என்ட்ரியும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா அது எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் பையிங். ஓகேங்களா? இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ மினியில் இப்போ இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இல்லை, பேர்ல் குளோபல்ங்கிறது 23% மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? 8 days ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து நியூ ஏடிஹெச் அது கட் பண்ணுதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடிட் பண்ணுறேன். 25 இப்படின்னு எடிட் பண்ணால் இங்கே பாருங்கள் 0ன்னு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். 0ன்னு இங்கே க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா இங்கே 10%ல் இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கே டெலீட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நீங்கள் மறுபடியும் பேக் டு ஒயிட். ஓகே, ஏன்னா இப்போ பேர்ல் குளோபலில் நீங்கள் வந்து 20% வரைக்கும் வாங்கியிருப்பீங்க. 20% அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 35,000 ரூபாய். 35,000 ரூபாய்க்கு 1,300 வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட இந்த இதை நீங்கள் என்ட்ரி போடும்போது ஓகே, பேர்ல் குளோபலில் நீங்கள் 27 ஷேர் 1,307 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அதை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா ஏடிஹெச் கட் பண்ணி இங்கே ப்ராஃபிட்லாம் வந்துடுது. ஓகேங்களா? இங்கே 0 வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த என்ட்ரிஸை எடுத்துடுறோம். எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் வந்து 10%க்கு ட்ராப் ஆச்சு அப்படின்னா இதை மறுபடியும் பை பண்ணுறதுக்காக. அப்போ மறுபடியும் பை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அவைலபிள் பேலன்ஸை பார்க்குறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி 1 lakh அவைலபிள் பேலன்ஸ்.
இப்போ நம்ம 35,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டாக் ஏடிஹெச் கட் பண்ணிடுச்சு. கட் பண்ண உடனே அந்த ஸ்டாக்கை நம்ம ரீசெட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து 25% மைனஸ்லேருந்து மறுபடியும் புது ஏடிஹெச்சை கட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே டே சின்ஸ் வந்து 0ன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்க 10%ல் இருக்கக்கூடிய வேல்யூவை டெலீட் பண்ணிடுறோம். இது எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ். ஓகேவா? ஏன்னா இங்கே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாங்க மாட்டோம். இப்போ இங்கே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் எத்தனை தடவை வந்து 10க்கு போயிட்டு மறுபடியும் 20க்கு வந்தாலும் வாங்க மாட்டோம். ஒரு தடவை அது வந்து 10% இருந்துச்சுன்னா ஒரு தடவை தான் வாங்குவோம். 15க்கு ஒரு தடவை தான், 20க்கு ஒரு தடவை தான், 25க்கு ஒரு தடவை தான். அது வந்து இது வந்து எம்டி ஆகணும், ரீசெட் ஆகணும்னா இந்த ஸ்டாக் போய் ஏடிஹெச்சை கட் பண்ணி இந்த இடத்துல 0ன்னு வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இப்போ பேர்ல் குளோபல் வந்து நம்ம 20% டவுனில் வாங்கியிருக்கோம். வாங்கினதுக்கப்புறம் அது ஏடிஹெச் போயிடுச்சு. 35,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஏடிஹெச் போயிடுச்சு அப்படின்னா இங்கே 0ன்னு வந்துடும். அப்போ இங்கே இருக்கிற என்ட்ரியில் இந்த 10%ல் இருக்கக்கூடிய இந்த 10% மட்டும்தான் நம்மளோட என்ட்ரியே. ஏன்னா வாங்கும் போதும் 10%ல் எவ்வளோ அமௌண்ட் போடணுங்கிறத டிசைட் பண்ணுறோம். இங்கே டெலீட் பண்ணும்போது இந்த 10%ல் இருக்கிறத மட்டும் தான் டெலீட் பண்ணுறோம். ஏன்னா பேஸ்ட் ஆன் திஸ் 10% இங்கே இருக்கிற கேல்குலேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் என்ட்ரி போடுறது டெலீட் போடுறது எல்லாமே வந்து இந்த 10%ல் மட்டும்தான். ஓகேவா? வாங்கும்போது இந்த அவைலபிள் பேலன்ஸை பார்த்து அமௌண்ட் என்ட்ரி போடணும். இது ரீசெட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, 0 வந்துருச்சா, அப்போ இங்கே இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் எடுக்கணுமா, அப்போது இங்கே இருக்கிற அந்த 10% வேல்யூ மட்டும் டெலீட் பண்ணால் போதும். சரி, இப்போ வந்து நம்ம இது 0 ஆகிடுச்சு, நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். இந்த ஸ்டாக் இப்போ 10% ட்ராப் ஆகிடுச்சு. எவ்வளோக்கு வாங்கணும்னா 6,400க்கு வாங்கணும். அப்போ அதை என்ன சொல்லுதுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் எவ்வளோன்னு சொல்லிடும். அடுத்த லெவல் 3.2, அடுத்த லெவல் 12.8, அடுத்த லெவல் 6.4. ஸோ இந்த 25% வரைக்கும் வாங்கிட்டு நம்ம நிறுத்திக்கலாம். அதுக்கு மேலே போனால் நம்ம வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அது வந்து மார்க்கெட் எப்படி ரெக்கவர் ஆகுது, அந்த ஸ்டாக் எப்படி ரெக்கவர் ஆகுறதுன்னு பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த அவைலபிள் கேஷை வச்சு நம்ம ஸ்டாக்ஸை வாங்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும்போது எந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏடிஹெச் கட் பண்ணுதோ, ஏடிஹெச்சை கட் பண்ணும்போது நீங்கள் இங்கே இருக்க 10%ல் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை டெலீட் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோடெக் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் 26%. ஓகே, இப்போ அவைலபிள்ஸ் எவ்வளோ? 10%. ஓகே, 10ன்னு போடுறீங்க. 26% தான், ஆல்மோஸ்ட் 25% வரைக்கும் வாங்கலாம். அப்போ அதோட டோட்டல் வந்து 45,000. ஓகேங்களா? இது வரைக்கும் வாங்கிட்டு 45,000 எத்தனை யூனிட் வருமோ வாங்கிட்டு கலர் பண்ணி வச்சுக்கணும். இது மறுபடியும் ஏடிஹெச் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை டெலீட் பண்ணிடணும். ஓகேங்களா? எப்போ இங்கே நம்ம 45,000 இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதனால் அது நெக்ஸ்ட்டு 10% இங்கே கலரை மறுபடியும் மாற்றிக்கணும். ஓகேங்களா? வெயிட்டிங் மாற்றிக்கணும். இங்கே வந்து மறுபடியும் அந்த 10% ட்ராப் ஆச்சுன்னா நம்ம வாங்கணும். அப்போ வந்து 45,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். எப்போ வந்து 10%க்கான வேல்யூ என்ட்ரி போட்டாலும் இங்கே அவைலபிள் பேலன்ஸில் என்ன காட்டுதுன்னு பார்த்துட்டு தான் போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த ஸ்டாக்கும் இல்லைங்கிறதுனால 1 lakh காட்டுது. இப்போ நம்ம 45,000 வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த என்ட்ரிக்கு அது என்ன காட்டும்னா 55,000 தான் காட்டும். அப்போ நம்ம 5,500 தான் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது புரியுதா உங்களுக்கு? லைவா ஏதோ ஒண்ணு இன்னும் சொல்லுங்க. லைவா ஒரு 10 ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம பண்ணோம் இல்லைங்களா? சோ அத வந்து இனி ஒரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணீங்கன்னா மேபி இல்ல, இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் டைம்ல இருக்கிறதுனால எல்லாமே இறங்கி தான் இருக்கு. இப்போ என்னன்னா மண்டே வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்ல இந்த போர்ட்ஃபோலியோ மினியை உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே டவுன்ல இருக்கிறதுனால எந்த ஸ்டாக்ஸுமே இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல முடியல. ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸாவது கிரீன்ல இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக் பாருங்கன்னு சொல்லலாம். எல்லாமே ட்ராப்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. இப்போ மண்டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு 9:45 இல்லைனா 10 மணிக்கு மறுபடியும் ஒரு 2 மினிட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி ஒரு செஷன் இருக்குது. அந்த செஷனில் வாங்க. மார்க்கெட் ரன்னிங் டைமில் எப்படி வந்து நம்ம ஒரு பையிங் டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரைட். தேங்க் யூ. ஸோ கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. மேபி எண்ட் ஆஃப் த செஷன்ல கேட்கலான்னு இருக்கேன். இஸ் இட் ஓகே? இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷன் தான். ஏன்னா இதுக்கு மேலே இந்த போர்ட்ஃபோலியோ மினியில் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்டில் அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணுங்கிறது இங்கே டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா அலோகேஷன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இப்போ ஆனந்தராஜ்
1,00,000 ஃபிக்ஸ் பண்ணி இங்கே நீங்கள் என்ட்ரி போட்டுடுறீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆனந்தராஜ் வந்து 15% ட்ராப் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 10%ல் அவைலபிள் பேலன்ஸை பார்த்து என்ட்ரி போடணும். அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 10,000. நீங்களே சொல்லுங்கள். 1 lakh. 1 lakh. அப்போ இங்கே எவ்வளோ போடணும்? 16%. ஸோ இல்லை லெஃப்ட் சைட். அதாவது அவைலபிள் பேலன்ஸோட 10% தான் இங்கே போடணும். 10,000. அதனால நான் 10ன்னு போடுறேன். ஓகேங்களா? அப்போது அடுத்தடுத்த லெவலுக்கு என்னென்ன அமௌண்ட்டுன்னு சொல்லி பிரித்து சொல்லிடுச்சு. இப்போ ஆனந்தராஜ் வந்து எனக்கு எவ்வளோ இறங்கியிருக்குன்னா 15% இறங்கியிருக்கு. அப்போ நான் இந்த செல்லும் வாங்கணும், இந்த செல்லும் வாங்கணும். கரெக்ட். அப்போ எனக்கு வந்து 15,000க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும். வாங்கிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நான் வாங்கிட்டேன்னு சொல்லி அடையாளம் பண்ணிக்கிறேன். இப்போ இதே வந்து அப்பேர் இண்டஸ்ட்ரீஸுக்கு என்ன அமௌண்ட் என்ட்ரி போடணும் சொல்லுங்கள்? 20,000. இல்லை 10% ஆஃப் த வேல்யூ தானே. அவைலபிள் பேலன்ஸ் 1 lakh. 10,000. இங்கே 10% தான் இங்கே போட்டிருக்கு. ஓகேங்களா? இங்கே என்ன அவைலபிள் பேலன்ஸ் காட்டுதோ இந்த ஃபஸ்ட்டு செல்லில் அதோட 10% வேல்யூ தான் நீங்கள் போடணும். போட்டுட்டு எத்தனை செல்லை நீங்கள் வாங்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் 10% போடுறீங்க. ஓகே, அப்போ அந்த லெவல் எல்லாமே காட்டிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எத்தனை செல் வரைக்கும் வாங்கணும்னா 20% இறங்கியிருக்கு. அப்போது இது 10%, 15%, 20%. அப்போ இந்த மொத்தம் 3 செல்லை வாங்கணும். 3 செல் வரைக்கும் வாங்கினீங்கன்னா 10. அப்போ மொத்தம் 35,000. புரியுதுங்களா? ஓகே. இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுனால எல்லாமே 1 lakhன்னு உங்களுக்கு காட்டுது. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு அது ரீசெட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வேரி ஆகும். இப்போ நீங்கள் ஸ்கை போர்ட்ஃபோலியோலே பார்த்தீங்கன்னா இந்த 10ன்னு இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு பையிலேருந்து இறங்கியிருக்கு. இந்த 8.4 அப்படின்னா அது வந்து ஒரு தடவை ரீசெட் ஆகிடுச்சு. ஏடிஹெச்சை கட் பண்ணிடுச்சு. ஏடிஹெச்சை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இறங்கியிருக்கு. இது நீங்கள் பாருங்கள், இது வந்து 2.4 தான் இருக்குது. அப்படின்னா இப்போ இதுவும் ஏடிஹெச்சை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் குறைஞ்சிருக்கு. ஸோ இது இங்கே 10,000 கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏடிஹெச்சை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இறங்குனதுனால மறுபடியும் அதுக்குண்டான அலோகேஷன் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தால் நமக்கு போதும். உங்களுக்கு வந்து இந்த ஓகே ஆர்பின்னு சொல்லி ஒரு எஃபி குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் தரேன். அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இது அங்கே உள்ளே வந்துருங்க ஃபேஸ்புக்கில். அது வரும்போது அங்கே மெம்பர்ஷிப் கொஸ்டின் கேட்கும். அந்த மெம்பர்ஷிப் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து ஓகே சோல்ஜரா இல்லைன்னு செக் பண்ணி தான் அது ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ரிக்வெஸ்ட் இங்கே இருக்குது. இதில் வந்து ஓகே ஸ்ட்ராட்டஜி யூஸராக எஸ்ஸு, அது ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இங்கே கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எங்களோட டேட்டா பேஸை செக் பண்ணிவிட்டு இந்த இமெயில் ஐடியை செக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்ரூவ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த ரீசெட் பண்ணுறது எப்படி, இந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் இங்கே இருக்கும். இங்கே பாருங்க போர்ட்ஃபோலியோ மினி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே டெமோ வீடியோ இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறது எப்படி, ரீசெட்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஏடிஹெச்சை கட் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டாக்லாம் ஏடிஹெச்சை கட் பண்ணியிருக்கு, இங்கே இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் பண்ணுறது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் ஆகும். இப்போ மார்க்கெட் கரெக்ஷனாக இருக்கிறதுனால அந்த ரீசெட் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசெட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? இது வந்து டாப் அப் பண்ணுறது. ஒரு ஸ்டாக் வந்து 100% போச்சுன்னா நம்ம டாப் அப் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறது சொல்லி இந்த எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. எதுலாம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு முடிஞ்சுது. ஓகே ஸ்ட்ராட்டஜி ஷீட்டில் எப்படி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மாடலில் நம்ம அந்த வியூ ஒன்லியில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். போர்ட்ஃபோலியோ மினியில் நம்ம எப்படி நம்மளோட போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து அந்த பையிங் டெசிஷன்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோ சிம்பிள். இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு நீங்கள் போகிறீங்க, அந்த ஸ்டாக் அந்த ரேட்டில் உட்காந்தா மட்டும்தான் வாங்குறீங்க, இல்லைன்னா வாங்க மாட்டீங்க. இப்போ இந்த ப்ரெஸ் தான் வந்து உங்களுக்கு 20% மைனஸில் இருக்குது. அப்போ நீங்கள் 10,000 நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா அது வந்து 10, 5, 20 35,000 வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஷீட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இதுக்கு கம்மியாக நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட பணம் இல்லை 15,000 தான் இருக்குதுன்னா நீங்கள் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது.
இங்கே உங்களுக்கு 35,000 தான் வந்து உங்களுக்கு இப்போ ரெக்கமெண்டட். நான் போய் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வாங்குறேன், 45,000க்கு வாங்குறேன்னா நீங்கள் அலோகேஷனை மீறி வாங்குறீங்க. ஓகே, இப்போ சக்தி பம்ப் வந்து எனக்கு வந்து 18%, ஆனால் என்கிட்ட 10,000 தான் இருக்குதுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் சக்தி பம்பு நீங்கள் 18% தான் இறங்கியிருக்கு, நான் போய் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அலோகேஷனை மீறுறீங்க. ஏன்னா ப்ராப்பராக அலோகேஷன் படி மெயின்டைன் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் அந்த 10% ட்ராப் ஆகும்போது ஒரு நிமிஷம் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்பேக் இது வந்து அந்த அங்கேயே நமக்கு எல்லாம் வந்துடுது. இது அந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக போய் ஒவ்வொரு ஸ்டாக்கை பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மினிலேயே வந்து அந்த 10% வேல்யூ என்ட்ரி போட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உட்காந்துக்கும். இது அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த ஐஸ்பேக் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை 983 ஹை. ஸோ இது வந்து 10% இறங்கிச்சின்னா 885க்கு 11 ஸ்டாக் வாங்கணும். ஏன்னா 1 lakh அலோகேஷன் 10,000 ரூபாய்க்கு நமக்கு 11 ஸ்டாக்கு. அடுத்து வந்து 15% இறங்கிச்சுன்னா 836க்கு 6 ஸ்டாக் வாங்குகிறோம். அப்போ நமக்கு ஆவரேஜ் வந்து 3.6% தான் மைனஸில் இருப்போம். அடுத்து 20% இறங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா 25 ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம். அப்போ டோட்டல் 42 ஸ்டாக் ஆகிடுது. நமக்கு ஆவரேஜ் ரேட் வந்து 819 ஆகிடுது. அப்போ நம்ம ஓவராலாகவே 4% மைனஸில் தான் இருப்போம். இந்த ஸ்டாக் வந்து 20% இறங்கியிருக்கு. ஓகேங்களா, அடுத்து 25% இறங்கும்போது அதுக்கான அலோகேஷன் அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கும்போது நம்ம 7% மைனஸில் இருப்போம். ஸோ இப்படியே வந்து 40% அந்த ஸ்டாக் இறங்குற வரைக்கும் நம்ம அக்குமுலேட் பண்ணிகிட்டே தான் ப்ரமினிங் பண்ணிகிட்டே வரோம். ஓகேங்களா, பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 40% இறங்கியிருக்கு. ஆனால் நம்மளோட ஆவரேஜ் ரேட் படி பார்த்தீங்கன்னா 17% தான் மைனஸ். ஸோ இங்கிருந்து அந்த ஸ்டாக் இன்னொரு 10% இறங்கினா கூட நீங்கள் 27% தான் மைனஸ். ஸோ 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக் 50% மைனஸ் போனால் கூட உங்களுக்கு ஒரு 25,000லேருந்து 30,000 ரூபா தான் ரிஸ்க்கு. ஏன்னா எந்த ஸ்டாக் நம்மளோட எந்த ஸ்டாக்குமே வந்து அப்படியே வந்து இந்த செயில் மாதிரியோ இல்லை சுசுலான் மாதிரியோ அப்படி 95%லாம் மைனஸ் போகிற மாதிரியான ஸ்டாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா, 99% அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கிடையாது. ஏன்னா பயங்கரமான ஃபில்ட்ரேஷன் வச்சு ஏடிஹெச் அடிக்கடி கட் பண்ணுற ஸ்டாக்ஸு, கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு அப்படின்னு சொல்லி ஃபில்ட்ரேஷன் வச்சு எடுக்கிறதுனால ஒரு 30% வந்தாவே நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பாட்டம் வந்த மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா, அதுக்கு கீழே இப்போ மார்க்கெட்டே இறங்கியிருக்கு. இந்த டைமில் கூட நம்மளோட ஸ்டாக்ஸில் எது வந்து அதிகபட்சமாக இறங்கியிருக்குன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருக்கு. இது பேன்கோ வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஸ்ப்ளிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேட் அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுனால 63% காட்டுது. ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கிறது வந்து கேபிஐ கிரீன், ஜோடியாக்கு, வோல்டாம்பு, ஜேடபிள்யூஎல், டின்னா ரப்பர். இது இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட 96 ஸ்டாக்ஸில் ஒரு 4 ஸ்டாக்ஸ் தான் வந்து 40%க்கு மேலே இருக்குது. பேன்கோ 40% கிடையாது. இது வந்து ஏடிஹெச் அப்டேட் ஆகாதனால 60 காசு காட்டுது. ஸோ கேபிஐ, ஜோடியாக்கு, வோல்டாம்பு, ஸோ இந்த ஒரு 5 ஸ்டாக் மட்டும்தான் 40%க்கு மேலே இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸு. மீதி எல்லாமே வந்து 40%க்கு உள்ளே தான் இறங்கியிருக்கு மார்க்கெட் இறங்கியிருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்லேயும். ஓகேங்களா, அதனால் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 30%க்கு வந்துட்டாவே அது ஆல்மோஸ்ட் வந்து பாட்டம் வந்துருச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் என்ன டவுன் சைடுங்கிறது ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான். அதனால் நீங்கள் ஆஸ் பர் பையிங் ஸ்ட்ராட்டஜி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 40% மைனஸே ஆனால் கூட நீங்கள் ஒரு 17% தான் ஓவராலாக லாஸில் இருப்பீங்க. அந்த ஸ்டாக் ரெக்கவரி ஆகுதான்னு பார்ப்போம். பார்க்காம அதே ரேட்டில் உட்காந்துருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து வரும்போது இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு அந்த ஸ்டாக்கை, ஏன்னா இன்றைக்கி இப்போ இந்த ஐஸ்பேக் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கே நான் 1 வருஷம் முன்னாடி வாங்கினேன். ஓகேங்களா, 17% மைனஸில் இருக்குது. ஹலோ, மீட்டிங்கில் சரி. இப்போ நான் 1 வருஷம் முன்னாடி வாங்கினேன், எனக்கு 17% மைனஸில் இருக்குது. ஓகேவா, இதை வந்து இப்போ நான் வந்து அதாவது 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், எனக்கு 83,000 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து இப்போ நான் வெளியே வரணும்னா இப்போ எனக்கு நல்ல சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓகே, இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் ஏடிஹெச்சை நீங்கள் ஷார்ட்டே பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் போய் உங்களோட ஏடிஹெச்சை இப்போ ஷார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு.
ஸோ இங்கே அந்த ஸ்டாக்கை இப்போ நான் பிரித்து ஒரு 4 ஸ்டாக்காக பிரித்து போட்டேன். ஏன்னா 17% தான் மைனஸ் இருக்குது. ஸோ அந்த 17% ரெக்கவர் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சக்தி பம்பு, இண்டோடெக்கு, இந்திரபிரஸ்தா, இது இந்த மாதிரி பின்னு சொல்லி ஒரு 4 கம்பெனியில் பிரித்து போட்டேன்னா, ஏன்னா இன்றைக்கி எனக்கு அதோட வேல்யூலேருந்து 30% மைனஸில் கிடைக்குது. ஸோ நான் வச்சிருக்கிற ஸ்டாக்கு எனக்கு 17% தான் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த 17% லாஸை நான் ஈஸியாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏடிஹெச்சை கட் பண்ணி 15 நாள் தான் ஆகுது. மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது இந்த ஸ்டாக்ஸ் மேலே போயிடும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட்டை நம்மளோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் செக் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஏடிஹெச்சை கட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இங்கேருந்து எடுத்துங்க. மே 24லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டபுள் டிஜிட்டில் ஏடிஹெச் கட் பண்ணி போயிருக்கு. இது பாருங்கள், 267 ருபீஸ் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 30% மைனஸில் இருக்குன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது டக்குன்னு ரெக்கவர் ஆகிடும். எனக்கு அது 17% இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸை நான் அதோட பெட்டரான ஸ்டாக்ஸுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த 17% லாஸை வந்து அந்த ஐஸ் மேக்கே தான் எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை 4 பேர்கிட்ட பிரித்து கொடுத்ததுனால அது ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெக்கவர் பண்ணி எனக்கு லாஸ் ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்க்குறப்ப வந்து நம்ம எக்ஸாக்ட்லி இந்த 2 இயர் போட்டால் போதுங்களா, இல்லை இஸ் இட் எனிதிங் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இயர் கால்குலேட் பண்ணுமா? எது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ காமிச்சிங்க இல்லைங்களா அந்த எக்ஸல் ஷீட்டில்? இல்லை, நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிக்கடி ஏடிஹெச் கட் பண்ணுற ஸ்டாக்ஸ்னால நீங்கள் ரொம்ப தூரம் போட்டிங்கன்னா ரொம்ப நீண்டுகிட்டே போகும் டேட்டா. அவ்வளோதான். இல்லை லெஃப்ட் சைடில் போகிறது வந்து ஃப்ரம் வந்து நம்ம மினிமம் க்ரைட்டீரியா என்ன போடுறது? 1 இயர் 2 இயர்? இல்லை, 2 இயர் போடுங்க போதும். ஏன்னா நமக்கு இப்போ 2 இயர் போடும்போதே இவ்வளோ டேட்டா வருது பாருங்கள். கிட்டத்தட்ட 61 டைம் அது ஏடிஹெச் கட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து 5 இயர்ஸுக்கு போனீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கட் பண்ணுற ஸ்டாக்குங்க தெரியறதுக்கு மட்டும்தான். இது ஓகே, விஜுவலைஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், விஷுவலைஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் போய் இப்போ செயில் மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற செயில் போட்டிங்கன்னா இது வரவே வராது. ஏன்னா செயிலோட ஒரு நிமிஷம் சேல் வந்து வரவே வராது. ஏன்னா அதோட ஏடிஹெச்சே வந்து எங்கேயோ இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு 2005 கொடுத்தீங்கன்னா தான் அதோட டேட்டாவே லோட் ஆகும். ஏன்னா 2007 தான் அதோட ஏடிஹெச்சே இருந்திருக்கு. நீங்கள் போய் 2023 கொடுத்து பார்த்தீங்கன்னா இது வரவே வராது. இதில் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓகே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏன்னா நீங்கள் அந்த ஓகே இதுலேயே நீங்கள் பாருங்கள், உங்களோட இதுலேயே பார்த்துட்டு ஏடிஹெச் டேஸை ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நாள் இருக்கிறதே வந்து உங்களுக்கு 297 டேஸ் தான். ஸோ 300 டேஸ்க்குள்ளே தான் நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம 2 இயர்ஸ் வச்சு செக் பண்ணாவே போதும். ஏன்னா அதுக்கு மேலே அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நம்ம அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக் தான் கொண்டு வர போகிறோம். அதனால் நமக்கு வந்து ஏடிஹெச் டேஸ் தான் வந்து நம்மளோட பேஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் செலெக்ஷன் டாப் 20 எடுக்கிறப்ப இந்த ஏடிஹெச்ல மினிமம் இருக்கிறத எடுத்து அதை ஷார்ட் பண்ணி எடுத்தாலே போதும் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து இந்த 20 ஸ்டாக் வந்து லிஸ்ட்டில் வருது, இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்ககிட்ட பணம் இருக்கும்போது நீங்கள் எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டாக் ஷார்ட் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொட்டேஷனில் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் ஒரு 20 ஸ்டாக்ஸ் எடுக்கிறேன். நீங்க இந்த ஃபில்டர் பண்ணி வர்றப்ப அது வரலன்னா என்ன பண்ற மாதிரி இருக்கும்? இல்லை, உங்களோட ஃபில்ட்ரேஷன் எப்படின்னா இது நீங்கள் அந்த 20 ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்க இல்லையா, அந்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த ரேஞ்சுக்கு இறங்கியிருக்கோ அந்தந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ நான் டெய்லி ஒரு லோட் பண்ணணும் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுல வந்து செக்டார் வைஸ் காட்டும், அதை பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம். அதெல்லாம் லோட் பண்ணி பார்க்குறேன், என்னோட ஸ்டாக் வருதான்னு பார்க்குறேன், இல்லைங்கிறப்ப என்ன வெயிட் பண்ணும். அப்போ என்னன்னா இது லிஸ்ட்டில் வரலைன்னா உங்களோட ஏடிஹெச்சை தாண்டி வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளோட ஒரு 90 டேஸ் அல்ல 100 டேஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை தாண்டி வெளியே போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட 99 ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கும் போது ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வைக்கிறோம். அந்த க்ரைட்டீரியா என்னென்னா ஏடிஹெச் டேஸு. புரியுதுங்களா? அப்போ வந்து நம்மளோட இங்கே வந்து என்ன ஸ்டாக்ஸ்னா இன்னைக்கு ஏடிஹெச் டேஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது லிஸ்ட்டில் வரலன்னா அப்போ அந்த ஸ்டாக் வந்து ஏடிஹெச் நம்மளோட குறிப்பிட்ட ஏடிஹெச் டேஸை தாண்டிடுச்சு. அப்போ மறுபடியும் உள்ளே வரணும்னா அவன் ஏடிஹெச்சை கட் பண்ணணும். அது 200 டேஸாக இருக்கட்டும், இல்லை 150 டேஸாக இருக்கட்டும், அவன் மறுபடியும் கட் பண்ணிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள்லேருந்து இங்கே லிஸ்ட்டில் வந்துடுவான்.
ஓகே. புரியுதுங்களா? இப்ப நீங்க 20 ஸ்டாக்க செலக்ட் பண்றதுக்கு கூட, இப்ப நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கிற இதுல இருந்து கூட நான் டைரக்ட்டா கூட 20 எடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரம் டே 1 எடுத்துக்கலாம். இருந்து கூட. எடுத்துக்கலாம். ஓகே. ஜி இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த செக்டார் வைஸ் அலோகேட் பண்ண இந்த ட்ரெய்னிங் செஷன்ல சொல்லியிருந்தீங்க ஸ்டார்ட்டிங்ல. டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமா. இப்ப செக்டார் நான் வைஸ் 20 பண்ணுங்களேன். இத ஒரே செக்டார்ல ஓவர் எக்ஸ்போஸ் டூ ஆ, ஒரு செக்டார் ஆ, எப்படி பார்க்கறது? ஆ, அது அப்படி பண்ணாம வந்து இருக்கிறதுக்கு. அத நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து இங்க உங்களுக்கு தான் இங்க செக்டார் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஓகேங்களா? ம். இப்ப நம்ம ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பை செக்டார் தான் நம்ம பண்றதே. இது ஒரு நிமிஷம் இருங்க. ம், ம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பை செக்டார் தான் பண்றதே. இங்க ஃப்ரான்டியர் ஸ்ப்ரிங்ல 2, கேபிள்ஸ்ல 1, ம், ம். எலக்ட்ரானிக்ஸ்ல 1. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 100 ஸ்டாக்ஸ் இங்க இருக்கக்கூடிய 99 ஸ்டாக்ஸ் எடுத்தாலுமே, அவங்களுக்கே அது டைவர்சிஃபிகேஷனா தான் இருக்கும். புரியுதுங்களா? இங்க ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னா, ஐடில வந்து 7 ஸ்டாக்கு, பார்மால 6 ஸ்டாக்கு. ஸோ இங்கேயே வந்து டோட்டலா எல்லா செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுத்தாலுமே அவங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனா தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க ஓகே, மொத்தமே ஓகே. இப்ப வந்து இன்ஃபாக்ட் நம்ம ஐடில அந்த 7ல எது பெஸ்ட்ன்னு தெரியணும்னா கூட நம்ம இன்னொரு ஷீட்ல சொன்ன மாரி அந்த ரேங்கிங்ல போய் கூட நம்ம எடுத்துக்கலாம். டாப் இத ஆமா. பார்த்து. அந்த ரேங்கிங் வந்து நம்மளோட திருப்திக்காக நம்ம பண்றது தான். எந்த ஸ்டாக் வந்து பீட் பண்ணும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஏ ஓகே, கிளாஸ்ல ஓகே. இருக்கக்கூடிய அங்கங்க பசங்க மாறும். ம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் தான் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான்னு இல்ல. 10வது ரேங்க் எடுக்கிறவனுக்கும் அடுத்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவன் தான். ஏதோ சின்ன சின்ன ஓகே. மிஸ்டேக்ஸ்ல அவன் வந்து 10வது ரேங்க் போயிட்டான். அவனுக்கும் சரி, டிஃபரன்ஸ் சரி. பார்த்தீங்கன்னா 4 மார்க் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, அதனால ஓகே. வந்து ம். நம்மளோட ஏதோ ஒரு கிரைட்டீரியா வேணும் இல்லையா? அந்த கிரைட்டீரியாவ நம்ம ம். ஏடிஹெச் டேஸா வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே. சார் இப்ப இந்த சுஸ்லான் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா, அதே ஆமா. மாரி நம்ம இதுல இருக்கிற அந்த அனந்த்ராஜ் வந்து ஹீட் மேப் படி அதுபடி பார்க்கும்போது கொஞ்சம் அதான் இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கிற மாரி அனந்த்ராஜ் ஃபீல் வந்து ஆகுது. நீங்க பார்த்தீங்கன்னா, அது கண்டிஷன் வேற. அது வந்து இதிலிருந்து வந்த ஸ்டாக். ஓகேங்களா? அது ஓகே ஆர்ஆர் இண்டெக்ஸ்லேருந்து வந்த ஸ்டாக்கு. ஓகே. மைக்ரேஷன் ஃப்ரம் ஆர்ஆர் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இது வந்து சுஸ்லான் வந்து டோட்டலாவே வந்து ஒரு கொலாப்ஸான கம்பெனி. ஓகேங்களா? 90% காலி பண்ண கம்பெனி அது. 99% காலி பண்ண கம்பெனி. ஓகேங்களா? இப்போ ஆனந்தராஜ் வந்து நீங்க அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா கூட ஸ்க்ரீனர்ல போயிடுங்க. அனந்தராஜ் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டா வளர்றானா அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ நீங்க பாருங்க, இங்க இருந்து பாருங்க 1483, 957, 462, 250. ஸோ இப்போ ம். கன்சிஸ்டன்ட்டா 4 வருஷமா வளர்ந்துட்டே தான் இருக்கா. ஓகேங்களா? இப்போ குவார்டர்லி ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா கூட 513, 472, 443, 392, 332, 316, 280, 266 அப்படியே கன்சிஸ்டன்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை குவார்டர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 குவார்டரா கன்சிஸ்டன்ட்டா அது வளர்ந்துட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொல்றது, பின்னாடி இருக்கக்கூடியது ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ ஒரு ரீசென்ட்டா வந்து நல்லா இருக்குன்னா, அந்த ஸ்டாக் வந்து டர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு. அந்த இது நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா சுஸ்லான் வந்து அந்த மாரி கன்சிடர் அது டெக்னிக்கலி வேணா அந்த ஸ்டாக்க வந்து பிக் பண்ணலாமே தவிர, அது ஃபண்டமெண்டலி அது சரியான ஸ்டாக் இல்ல. ஓகேங்களா? அது வந்து வெல்த் டெஸ்ட்ராயர்ல இருந்த ஸ்டாக் அது. அதுக்கு மறுபடியும் ஏன்னா இப்போ நீங்க ஒரு கடனே குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒருத்தன் தொடர்ந்து வந்து நல்லா வியாபாரம் பண்றவங்க கிட்ட போய் கடன் குடுப்பீங்களா? அவன் கடன் கேட்டா குடுப்பீங்களா? இல்ல மோசமாயி ஒருத்தன் வந்து மஞ்ச நோட்டீஸே குடுத்துட்டான். அவன் இனிமே நான் நல்லா பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அவன நம்பி நீங்க பணம் குடுப்பீங்களா உங்க பணத்த? ம். எதுக்கு குடுக்க அவ்ளோ மாட்டோம். ரிஸ்க் நம்ம எடுக்கணும்? இல்ல சுஸ்லான் பர்சனலாவே தெரியும். அத இப்போதைக்கு வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு நீங்க சொன்ன அந்த பாராமீட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது, இதுவும் அதுக்குள்ள வர மாரி இருந்துச்சு. அதனால தான் கேட்டேங்க சார். வேற எந்த இல்ல டவுட்டும் இல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கன்சிஸ்டன்ட்டா 13 குவார்ட்டரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? சுஸ்லான்லாம் வந்து ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆன கம்பெனிஸ் அத திரும்பி கூட பார்க்கறதில்ல. ம். ஏன்னா ஒன்ஸ் வந்து அது வந்து பிளாக் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கம்பெனி போய் நம்ம இப்ப பெர்ஃபார்ம் பண்றானா இல்லையான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. புரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு தடவ வந்து நம்மள வந்து இது அடிச்சிருக்கு. சுவிட்சர்லாண்டோட ஹீட் மேப்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆமா. அது வந்து அப்பவே ஆல்மோஸ்ட் காமிச்சிருந்தது. ம். ஆமா 99% வந்து அது ஆல்மோஸ்ட் காலி பண்ற கம்பெனி. ஸோ ஓகே. அந்த மாரி கம்பெனி மறுபடியும் அந்த மாரியான ஒரு ரிசல்ட்ட குடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் நமக்கு இங்க கன்சிஸ்டன்ட்டா நல்லா குடுக்கக்கூடிய கம்பெனிஸ் நெறைய இருக்கு. ம். ஓகேங்களா? ஓகே. ஆனந்தராஜ் வந்து இப்ப ரீசென்ட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நெறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் நம்ம அத கன்சிடர் பண்றோம்.
ஓகேங்க சார். அப்புறம் இன்னொன்னு அந்த ஏடிஹெச் கட்டர் ஷீட்ல வந்துட்டு இப்ப அது இன்புட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆயிக்குங்களா? நம்ம ஆமா, போர்ட்ஃபோலியோ ஆமா. நீங்க டேட் மட்டும் தான் குடுக்கணும் அதுல. வேற எதுவுமே குடுக்கக்கூடாது. டேட் மட்டும் தான் குடுக்கணும். அதுவும் லாஸ்ட் அப்டேட்டட் என்ன டேட் இருக்கோ அதுதான் வந்து ட்ரூ டேட்டா மேக்ஸிமம் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்க 20th ஜான்வரி செக் பண்ணலாம். இல்ல ஜான்வரி கூட செக் பண்ணலாம். ஆனா 23க்கு மேல இப்போ வந்து இது கீர்த்தி வந்து அப்டேட் பண்ணி ஏன்னா இது வந்து கீர்த்தி வந்து டேட்டாபேஸ் மெயின்டெயின் பண்றாரு. அங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அங்கிருந்து தான் இந்த ஷீட் எடுக்குது. நாளைக்கு வந்து அவர் 1 வாரத்துக்கு அப்டேட் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், நீங்க 30th ஜான்வரி அன்னைக்கு நீங்க போய் பார்க்குறீங்க. இங்க லாஸ்ட் அப்டேட்டட் 23 ஜான்வரி தான் இருக்குன்னா, அப்போ அது அப்டேட் ஆகல. நீங்க போய் இங்க 30th ஜான்வரின்னு குடுத்தீங்கன்னா வராது. ஓகேங்க சார். சார் இல்ல அந்த ஸ்டாக்ஸ் இப்ப இதுல காமிக்குது இல்லைங்களா? அது வந்து நம்மளோட எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆயிக்குங்களா? இல்ல இது வந்து நிஃப்டி 750ல இருந்து வர்ற ஸ்டாக்ஸ். நிஃப்டி 750 பேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா? நிஃப்டி 750ங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அங்க ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப் எல்லாத்தையும் கலந்து 750 ஸ்டாக்ஸ் அவங்களே வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். பர்ட்டிகுலரா நமக்கு ஏதாவது ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா அது மட்டும் ஓகே இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணுவோம். ஆனா 90% இங்கிருந்து தான் வரும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நேற்று போட்ட மெசேஜ் தான் சார். எனக்கு அந்த இது வரல சார் ஷீட். அது தப்பு பண்றேன்னா என்னன்னு தெரியல சார். எதுங்க சார்? சார் பேஸ் பண்ணா அக்சஸ் எரர்னு வருது சார். சார் அது கீர்த்தி அந்த குரூப்ல கீர்த்தி இருக்காரு. நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. சரிங்க ஆனா சார். நீங்க அதாவது நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த ரிஜிஸ்டர்டு இமெயிலுக்கு தான் வந்து நீங்க இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது டபுள் இமெயில் யூஸ் பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். ஏன்னா அது யூசர் வந்து நீங்க மாத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு என்ன இமெயில் கொடுத்தீங்களோ ஜிமெயில் கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயிலுக்கு தான் அது ஒர்க் ஆகும். ஓகே சார். ஓகே சார். சரிங்க. வெங்கட்ஜி இன்னொரு டவுட் ஆக்சுவலா. ஸோ உங்களோட அந்த நம்ம இந்த ஷீட் வச்சு வாட் எவர் நான் இப்போ எங்கிட்ட என்ன ஸ்டாக்ஸ் இருக்குங்கிறத நான் கிராஸ் வெரிஃபை பண்ணேன். ஸோ ஒரு 20 அவுட் ஆஃப் 30ல வந்து ஒரு 8 ஸ்டாக் இல்ல 9 ஸ்டாக் அந்த ஸ்ட்ராட்டஜி படி வரல அப்படின்னா ஐ திங்க் ஐ கேன் செல் இட். கரெக்ட் இல்லைங்களா? ஆமா. as per ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா இப்போ winning அந்த இல்ல ஸ்டாக்ஸ் maintain. வந்து ஆமா அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணாதுன்னு உங்களுக்கு அந்த ஷீட் சொல்லுது. கரெக்ட். புரியுதுங்களா? இப்போ இன்ஃபியோ விப்ரோவோ நான் அது ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கேன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்க மணியை வந்து தெரியாம பிளாக் பண்ணி வச்சிருந்தீங்க இத்தனை நாள். இப்போ தெரிஞ்சும் பிளாக் பண்ணி வைக்க கூடாதுல்ல. ஓகே. ஸோ அந்த கிரைட்டீரியா எப்படி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 1 இயர் எடுக்கிற அதான் நீங்கள் லாஸ்ட் டைம் சொல்றப்போ 10 இயர் கூட நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 5 3 1 இயர் எடுக்கிறப்ப மெஜாரிட்டியில் வந்து லாஸ்ட் 1 இயர்ல எல்லாமே நெகட்டிவாக காமிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ திங்க் ஐ கேன் டேக் அ டிசிஷன். கரெக்ட் இல்லைங்களா? நெகட்டிவாக காட்டுதுன்னா மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் எல்லாமே அப்படி தான் காட்டும். ஓகேங்களா? ஓகே. இதே வந்து அந்த 2022ல நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா 1 இயரை கன்சிடரே பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா 1 இயர் வந்து அது வந்து ஃப்ளாட்டாகவே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 2022 மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறது கிட்டத்தட்ட 12 மாதம் 13 மாதம் ஆயிடுச்சு. ஓகே. மறுபடியும் இது எப்போ ரெக்கவர் ஆச்சுன்னா 23 ஏப்ரலில் தான் அது மறுபடியும் ரெக்கவர் ஆச்சு. கிட்டத்தட்ட 13 மாதத்துக்கு மார்ச் 2022லேருந்து ஏப்ரல் மறுபடியும் மார்ச் 23 வரைக்குமே வந்து ஃப்ளாட்டாகவே தான் இருந்துச்சு. கொஞ்சோண்டு ஏறும் இறங்கும், கொஞ்சோண்டு ஏறும் இறங்கும். அப்போ எந்த ஸ்டாக்குமே வந்து ஏடிஹெச்சே கட் பண்ணல. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கோட ஏடிஹெச்சுமே வந்து 365 400 நாள் அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க்கெட் கண்டிஷனை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு அதை அந்த 300 நாளுங்கிறது வந்து அதிகபட்சமான நாள் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ கண்டிஷன் மோசமாக இருக்குது. அதனால் அதை 300 நாள் 400 நாள் இருக்கிறது கூட நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி 1 இயரை நெகட்டிவ்ல இருக்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு நான் சொன்னேன். ஓகே. அதில் ஒரே ஒரு டவுட் மட்டும் என்னன்னா நீங்கள் சொன்னதில் வந்து ஐ 100% அக்ரி. அதில் வந்து அந்த 5 கேட்கல. நீங்கள் சொல்கிறது பேசுறது கேட்கல. கேட்கல. நீங்கள் பேசுறது சொல்லுங்க கேட்கல. இல்லை அவர் பேசிட்டு இருந்தார்ல அவர் பேசுனது கேட்கல. சொல்லுங்க. ஓகே. ஸோ இது வந்து அந்த 30% அந்த த்ரெஷ்ஹோல்டே தாண்டல 5 இயர்ஸ்லையும் சரி 3 இயர்ஸ்லையும் சரி சம் பிளஸ்ல இருக்கோ தவிர அந்த 30% தாண்டல. பட் லாஸ்ட் 1 இயர்ல வந்து மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறப்ப ஐ திங்க் ஐ கேன் டேக் அ கால்.
இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு கற்பனையாக ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடாங்கிற ஒரு ஸ்டாக் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ரைட் நோ வந்து 5 இயர்ஸ்ல வந்து 19% growth கொடுத்துருக்கு. 3 இயர்ல 45%. ஒன்று என்ட்ரி பண்ணி பார்த்துடலாம். பேங்க் ஆஃப் பரோடாவோட கோடு மட்டும் சொல்லுங்க. பேங்க் ஆஃப் பரோடா கோடு ஒரு செகண்ட். ஸோ பேங்க் பரோடா. ஓகே, ஸோ 1 இயர் 1/19/45 6. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்போது தான் நம்ம ஹீட் மேப்புக்கு போனால் நமக்கு அந்த டீட்டெயிலில் இது தெரிஞ்சிடும். இது 2022 போட்டிருந்தீங்கன்னா 126%. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்களோட ஸ்டாக்ஸில் ஒரு 10 இயரோ 5 இயரோ நீங்கள் எடுக்கிறீங்க, கரெக்டான அந்த 1 இயரை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டீங்கன்னா அது நல்ல ஸ்டாக்கே கிடையாது. கரெக்ட். ஸோ அந்த கோல்டன் பீரியட் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கணும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு நல்ல இப்போ இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 126 மட்டும்தான். இதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ இதே வந்து நம்மளோட பெர்சிஸ்டன்ட் எடுத்துப்போம். ஸோ இதில் நீங்கள் 238 மிஸ் பண்ணீங்கனாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. கரெக்ட். ஓகேங்களா? அதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு குழப்பத்தை இது கொடுக்குது. இந்த 3 இயர்ஸில் 45 அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பம் கொடுக்குது. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த 128% அந்த 2022 வந்திருக்கு. இதுதான் வந்து காம்பவுண்ட். அதனால் ஆமாம், அது காம்பவுண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ என்னோட கிளாரிட்டிக்காக இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு பெர்ஜர் பெயிண்ட்ஸ். பெர்ஜர் பெயிண்ட் தேராது. பெர்ஜர் பெயிண்ட் யா தேராது. ஓகே. பெர்ஜர் பெயிண்டா? எஸ். ஏன்னா பெர்ஜர் பெயிண்ட் என்கிட்ட இருந்த ஸ்டாக் தான். ஓகே. பெர்ஜ் பெயிண்ட் பார்த்துக்கலாம் இருங்க. பெர்ஜ் பெயிண்ட் தேராது. ஓகே. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ். கரெக்ட். அதை பெர்ஃபார்ம் பண்ண அந்த பழைய ஹிஸ்ட்ரியே வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா டெண்டுல்கர் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா, கபில் தேவ் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமான்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி. இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் வேற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னைக்கு இருக்கிற 11 யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அவங்க ஒரு 20 வருஷம் கூட ப்ளே பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற ஆள் 20 வருஷத்துக்கு கூட ப்ளே பண்ணலாம். ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம டீமில் இருக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் தேயுது அப்படின்ட்டா நம்ம வெளியே எடுத்துடணும், யோசிக்கவே கூடாது. ஓகே. சார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷீட்டில் -5%ன்னு ஒரு காலம் இருக்கு இல்லைங்க சார், அது எதை டினோட் பண்ணுது? அதாவது ஒவ்வொரு 5% இருங்க, ஒரு நிமிஷம் அதை வந்துடுறேன். அதாவது எத்தனை 5% ட்ராப் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம வந்து இங்கே 23 அப்படின்னா 20% வரைக்கும் கணக்கு. ஸோ இப்போது மொத்தம் 4 ட்ராப்பு. ஆனால் நம்ம வந்து 3 ட்ராப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா 5%க்கு வாங்க மாட்டோம், 10%க்கு மட்டும் தான் வாங்குவோம். 10, 15, 20. இது 25 இருந்துச்சுன்னா இது 4ன்னு காட்டும். 23 இருக்கிறதுனால வெறும் 3 நின்றுக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் 10% மாற்றிட்டீங்க அப்படின்னா இங்கே மாறிடும். ஓகே. ஸோ எவ்வளோ டைம் அந்த ஸ்டாக் வந்து 10% ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது? 10%. ஆமாம், இங்கே வந்து 19.55னா ஆல்மோஸ்ட் அது 2 தடவை ட்ராப் ஆயிருக்கு. இங்கே இது தப்பாக காட்டுது. இல்லை. ஏன்னா 10% ட்ராப்புங்கும் போது இங்கே 23ன்னு வரும்போது இங்கே 3ன்னு காட்டக்கூடாது, 2ன்னு தான் காட்டணும். ஆமாம், இங்கே அது சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 36ன்னு காட்டும்போது இங்கே 6ன்னு காட்டுது. ஸோ அது ஆல்மோஸ்ட் அது வந்து 5% தான் கவுண்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா?
ஸோ நமக்கு 5%லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 5%க்கு வாங்க மாட்டோம். 10%ல் வாங்குவோம், 15%ல் வாங்குவோம், 20%க்கு வாங்குவோம். இங்கே 19.55ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்திருந்தா 20% ஆயிருக்கும். அப்போ 3 ஓகே. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும். இங்கே வந்து 3 பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே ஒன்று தான். ஸோ இங்கே வந்து 2. ஸோ அந்த மாதிரி அது நமக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்க சார். ஓகேங்களா? இது எல்லாமே செயில். ஐயோ, செயில் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் கணேஷ் ஹவுசிங் இருக்குது, இது நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 20 ஜான்வரியில் 2024 அது 700 இருந்திருக்கு, 614 இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000, ஆல்மோஸ்ட் ஒரே வருஷத்தில் டபுள் ஆயிருக்கு. 2024 600, இப்போ வந்து 1400, ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே. ஸோ இது ஒரு தடவை ஏடிஹெச்லேருந்து ட்ராப் ஆச்சுன்னா அதிகபட்சமாக 100 நாள் தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டே இருக்குது. ஓகே. ஒவ்வொரு தடவை போகும்போதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடவை ட்ராப் ஆகி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே 22% ரெக்கவர் ஆகிடுது, 28% ரெக்கவர் ஆகிடுது, 30% ரெக்கவர் ஆகிடுது, 22% ரெக்கவர் ஆகிடுது. ஸோ அது அடுத்து ஏடிஹெச் கட் பண்ணி மேலே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ நம்ம டெய்லி மார்க்கெட் டைமில் நம்ம ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை பார்க்குறோன்னா, நம்ம அதை பை பண்ணுறோன்னா அது எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோவில் தான் அப்டேட் பண்ணணும் அந்த ஷீட்டில்? இல்லை, போர்ட்ஃபோலியோ மினியில். ஓகே. இங்கே தான் நீங்கள் உங்களுக்கு உண்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரி போட்டு வச்சுக்கணும் இங்கே. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அது அலோகேஷன் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ராப் ஆகும்போது நீங்கள் இப்போ ஏடிஹெச் டேஸ் வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டாக் தான் இப்போ ஃபஸ்ட்டு பையிங்கில் நிற்கிது. ஸோ அதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் அவைலபிள் பேலன்ஸை பார்த்து என்ட்ரி போடணும். ஓகே சார். அப்போ அந்த எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோங்கிற ஷீட் எதுக்கு யூஸ் ஆகுது? அது ஸ்டாக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு தான். அதுதான் மூணு செலெக்ஷன்: சிஏஜிஆர், ஹீட் மேப்பு, சிப் போர்ட்ஃபோலியோ. ஓகே. ஓகேங்களா? இது வந்து அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்க சார். சார் இப்போ 2 போர்ட்ஃபோலியோ பேரலாக மெயின்டைன் பண்ணிப்பேன். எனக்கு ஒன்று, ஒய்ஃப்க்கு ஒன்று, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோன்னா அது எப்படி இது பண்ணுறது? அப்போ நீங்கள் 2 காப்பி எடுத்துக்கங்க போர்ட்ஃபோலியோ மினியை. ஓகேங்களா? இல்லைன்னா இங்கேயே இந்த போர்ட்ஃபோலியோ மினியவே வந்து நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இந்த சம்மரி வராது. 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, அது பெஸ்ட்டு. சரிங்க சார். ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்புறம் நம்ம கேட்டுக்கலாம். கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் குரூப்லலாம் ஆட் ஆகிட்டு அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே பழகிடும். ஓகேங்களா? ஸோ மண்டே வந்து அந்த லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் லைவில் நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? இந்த குரூப்பில் இதே ட்ரைனிங் குரூப்பில் தான் வந்து உங்களுக்கு லிங்க் வரும். ஒரு 10 மணிக்கு. ஏன்னா ஷீட் வந்து கரெக்டாக செட் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கே 9:45 ஆகிடும். அதுக்கு முன்னாடி போட்டாலும் லோடிங் வந்துட்டுருக்கும். ஆனால் 10 மினிட்ஸ் டிலே இருக்குது நமக்கு. அதனால் நம்ம ஒரு 10 மணி அப்படிங்கிறது கரெக்டான டைமாக இருக்கும். ஒரு 10 to 10:30 நம்ம லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் எப்படி அந்த பையிங் டெசிஷன்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷீட்டுக்கு உள்ளார போனீங்கன்னா ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து ஆஸ் பர் பிளான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் அந்த பிளான் படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. அதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட் ஹவர்ஸில் உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ இறங்கியிருக்கு, எவ்வளோ வாங்கணுங்கிற எல்லாம் க்ளீனாக அந்த டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். இது ரிப்பீட்டடாக பண்ணுறோம். இதே தான் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஓகேங்களா? சார் இப்போ மண்டே பண்ணுறதுக்கும் செஷன் ரெக்கார்டிங் தெரியும் சார்? ரெக்கார்டிங் பண்ணி நான் போட்டு விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்றைக்கி நடக்கிற இந்த ரெக்கார்டிங் வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ரெக்கார்டிங் டவுன்லோட் ஆகும். அப்புறம் மறுபடியும் யூடியூப்பில் ஏற்றிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆஸ் பாசிபிள் குயிக்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஏதாவது டவுட்னா மண்டே கேட்டுக்கலாம். ஷீட் யூஸ் பண்ணுங்கள். ஷீட் இன்னும் வராதவங்க, அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறவங்க குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கீர்த்தி ஹெல்ப் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ மீட்டிங் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார்.